வீட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வச்சுட்டாங்க, படிச்சிட்டேன் ஆல்ரெடி. சரி சரி சரி. 50 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இல்ல அதான் தம்பி சாயந்தரம் வரட்டும், வர கூட திருப்பி வந்து அவனுக்கு அந்த இதுல எதிரா வேணும்னு கேட்டுருவோம். எருவ மாட போய் தரலாம் இல்லடி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுச்சு பேசிட்டு தானே இருக்கணும். சரி பதம் அடுத்த டிஸ்பிளே பாப்போமா? போன் பாக்குறியா? நம்ம இதுவும் ஆன்லைன்ல இல்ல. நான் போக மாட்டேன், ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து என்னன்னா பாத்துட்டோம். அவனுக்கு வந்து இப்ப இது வேணும், அக்கௌண்ட் MySQL வேணும், அடுத்து என்ன கொடுக்குறாங்க? HTML டிஸ்பிளே வேணும், இது வேணும்ன்றாங்கன்னா பைத்தான் வேணும். இல்ல வெர்ஷன் கமாண்ட் ஒன்று தான், ஆனா சாஃப்ட்வேர் வேற வேற. சாஃப்ட்வேர் வேறயா இல்ல அதுதானே? கமாண்ட் ஒன்று தான், சாஃப்ட்வேர் வேற வேற. சாஃப்ட்வேர் வேற வேறன்னு. ஆமா, அது வெப் டிசைன் இல்லைங்க, இதெல்லாம் கேட்ட சார் தலைவன வரும். கேஷ் நட். ஆமா ஆமா. இதுக்குள்ள போறீங்க. இங்கே கொடுத்திருக்காங்க ஸ்டெப் பா இங்க பாரு. அதான் இது மூணு அதாவது இது மூணு சேர்ந்த மாதிரி கோர்ஸ் இல்ல என்கிட்ட. அதனால நான் மூணு சேர்ந்த மாதிரியான டிஸ்ப்ளே நான் மியூட் எடுத்து வச்சுன்னு வெச்சுக்கேன். அவுட்டிங் கேட்கணும், இது மூணு சேர்ந்து வர மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். தெய்வம் சார் நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு அதே நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி தனித்தனியா படிக்க வேண்டியிருக்கும். தனித்தனியானா அதாவது HTML இதுவும் ஒண்ணா படிச்சுக்கலாம், அது தனியா படிச்சுக்கலாம். அது ரெண்டு ஒண்ணா படிச்சுட்டு இது ரெண்டு தனியா படிச்சுக்கலாம். இது பைத்தான் தனியா படிச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். ஆமா, இது மொத்தமா வந்து ஒரு இதுல இல்ல, அதுதான் இப்ப கவர் பண்ற மாதிரி இல்ல. மற்றதெல்லாம் இருக்குன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவைப்படாதுன்னு தெரியாது. இப்படி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டே வா. கால முயசா காமிக்குதா? செஞ்சு பார்க்கணும்ப்பா, பார்த்தா தான் உனக்கு புரியும். கால முயசா காமிக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் வியூன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ரெண்டு கோடு இருக்கா, ஆல்ட் கொடுத்துட்டு ஹச் கொடு. சேஞ்ச் வியூ இந்த இருக்கா, சேஞ்ச் வியூங்குள்ள போகணும். அவ்வளவுதான். இதுல போய் நம்ம காலம் வயசு வேணுமா, பவுச்சர் வயசு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது முடிய உனக்கு நடத்திருக்கேன். நாளைக்கு வந்து இது முடிய பார்க்கணும். இப்போ உட்காந்து டைப் பார்த்துட்டு இது ரெண்டை மட்டும் பார்த்துட்டு டைப் பண்ணு. டைப் பண்ணி என்கிட்ட காமிச்சிட்டு தான் நீ வீட்டுக்கு கிளம்ப முடியும். இது வந்து ரொம்ப
குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று நம்ம போட்டதெல்லாம் பார்த்துட்டீங்களா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் நேற்று நம்ம போட்ட எல்லா டீட்டெயிலும் எல்லாம் போட்டிங்களா பாருங்க. ஒயிட் லேபிள் 404 வந்துச்சுன்னா 404ன்றது என்ன அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்ட். அந்த மாதிரி ஒரு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணுற பேஜே இல்லைன்னு அர்த்தம். உங்களோட கண்ட்ரோலர் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கண்ட்ரோல் மட்டும் ஷேர் பண்ணுங்க, பார்த்தா தெரிஞ்சிடும். 404ன்றது பேஜ் நாட் ஃபவுண்ட் எரர். சார் நான் எல்லாரும் மியூட் பண்ணுறேன், அன்மியூட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன் சார். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் அந்த நேத்து டேபிள்ல சேவ் பண்ணும்போது சார் திரும்ப அதே டீடைல் போட்டு சேவ் பண்ணோம்னா அப்டேட் ஆயிருக்கு சார் ஆட்டோமேட்டிக்கா. அது நீங்கள் பிரைமரிக்கு ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். எஸ் சார். பிரைமரிக்கு ஆட் பண்ணிருந்தீங்கன்னா வராது. சார் ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட பேரு நம்பர் கொடுத்தேன் 1001 சொல்லிட்டு. சரி சரி. எகைன் அதே நம்பர் கொடுத்து வேற ஒரு பேர் கொடுத்தீங்க. அந்த எரர் தான் வரணும். ரோல் நம்பருக்கு நீங்க ஐடி கொடுத்துருக்கீங்களா என்டிட்டில? ரெஜிஸ்டர் நம்பர் ஐடி கொடுத்துருக்கேன் சார். ஐடி கொடுத்தீங்கன்னா பிரைமரிக்கு கிரியேட் ஆயிரும். ஓகே. ஆனா ஐடி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தா டேபிள்ல போய் ரெண்டு டேட்டாவும் இருக்கா சார் ஒரே நம்பர்ல? ஏதோ ரெண்டு டேட்டா உட்காரல. ஒண்ணுதான் மாறி, அதே பேரா அப்டேட் ஆயிருது. மாறிடும். அதான் மாறுது. அப்டேட் தான் சார். எப்பவுமே நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றீங்களா, சேம் ஆப்ஜெக்ட் நீங்க திருப்பியும் போஸ்ட் பண்ணீங்கன்னா அப்டேட் ஆயிரும். ஓகே. இது அதாவது சார் போஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். ஓஹோ. ஓகே ஓகே. ஓவர் ரைட் ஆயிடும். எரர் வராது. நம்ம அதுக்கு தான் சார் அந்த சர்வீஸ் லேயர்ல லாஜிக் எழுதிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? ஏற்கனவே இந்த டேட்டா எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதை விட்டுட்டு மத்தெல்லாம் அதுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ண விட்டுறலாம். ஓகே சார். நம்ம சர்வீஸ் லேயர் எழுதல, நம்ம டைரக்டா ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ணிட்டோம் இல்லையா, சர்வீஸ் லேயரா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்க முடியும். செஞ்சுக்கலாம். எஸ் சார். எஸ் சார். அப்ப செகண்ட் ஒன் சார், இப்போ நம்மளோட அந்த ஸ்ப்ரிங் பூட்ல எதுக்கு சார் கிராடல் வச்சிருக்காங்க? இங்க எதுவும் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுவாங்களா? இல்ல அது இல்ல சார். கிராடல் வழியாவும் நீங்க கிராடல்னா என்ன பண்ணும், மாவன் வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்குதா, கிராடல் வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்க கிராடல்லையும் யூஸ் பண்ணலாம், மேவன்லயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கிராடல் யூஸ் பண்ணியும் டெவலப் பண்ணலாம். ஆனா அது என்ன பண்ணும் சார்? சரி சார். அதாவது சார் நீங்க கிராடல் மேவன் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி இதுலயே வச்சுக்கோம். ஓஹோ, என்னோட ப்ராஜெக்ட்ல வச்சுக்கிறோம். ஆமா வச்சுக்கோம். கிரேடல் என்ன பண்ணணும்னா லிங்க் தான். ஓஹோ. மொத்தம் ஆப்புக்குள்ளே, அதாவது அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்காது. நீங்க ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி தான் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஓ, அப்ப என்னோட ஆப்போட சைஸ் கம்மியா இருக்கும். அது நம்ம அது ஆண்ட்ராய்டுல அப்படிதான் பண்ணுவோம், அதனால அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அங்க கிரேடல் இருக்கும், இங்க மேவன்ல தான் இருக்கும். எஸ் சார். அப்ப வெப் ஆப்பையும் நீங்க கிராடல்ல கிரியேட் பண்ண முடியும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கும் கண்டிப்பா மேவனை கம்பேர் பண்ணும்போது. ஓஹோ, அப்ளிகேஷன் ஸ்லோவா. ஆமா, அதாவது அப்ளிகேஷன் வந்து நம்ம கிட்ட வராது. கிரேடல்னா நம்ம கிட்ட வராது, எங்க சர்வர்ல ப்ராசஸ் ஆகுதோ அப்ப வந்து அது லிங்க் பண்ணிக்கும். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே. ரெண்டு தான் சார். சரிங்க சார். தேங்க் யூ சார். ஆமா சார். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நேற்று கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்தேன் ரெகுலராக எடுக்கிறத விட. ஆனாலும் பார்ட்டிசிபேட் 68 பேர் தான் இருக்காங்க. சரி பார்ப்போம்.
ஏன்னா நேற்று கூட 100 பேர் தாண்டாங்க. ஓகே. சரி, இப்போ சர்வீஸ் லேயரையும் சேர்த்து போட்டுடுறேன். ஆனால் சர்வீஸ் லேயரில் இன்னும் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் சிம்பிளாக நேற்று போட்ட மாதிரியே போடுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஒரு புது ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் நேம் ஏதாவது வச்சுப்போம். ஸ்டூடெண்ட் ஆப்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடிச்சுக்கிங்க. நான் இதில் ஜேபிஏ, MySQL, வெப்பு, டைம்லீஃப் 4யுமே ஆட் பண்ணிட்டேன். சரியா? எல்லாருமே நீங்களே அன்மியூட் பண்ணிக்க முடியும். அப்படிதான் வச்சிருக்கேன். யார் வேணாலும் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணி பாருங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார் என்ன நேத்து நான் அந்த டவுட் கேட்ட கண்ட்ரோலரை டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தான் சார் என்னால பண்ண முடிஞ்சது. சொல்லுங்க. உங்களுக்கு பண்ணிருக்கேங்க சார். டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க சார். எனக்கு தான் அந்த ஒயிட் லேபிள்னு வந்துச்சுங்க சார். அதான் 404 எரர் வருதுன்னா அதான். ஆமாங்க சார். பார்க்கலாம் இருங்க ஒரே நிமிஷம். ஓகேங்க சார். கண்ட்ரோலர் கொடுத்துருக்கீங்க, மேப்பிங்கே கொடுக்கலையே. கண்ட்ரோலர்ல மேப்பிங் கொடுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு இதுக்கும் மேப் பண்ணணும். ஒரு URL மேப் பண்ணணும் இல்லையா? ஓகேங்க சார். நீங்க அங்க மேப்பிங்கே கொடுக்கலையே, கெட் மேப்பிங் கொடுக்கவே இல்லையே. கண்ட்ரோலரை பாருங்க, நீங்க வச்சிருக்கிற ஃபங்க்ஷன்ல காட்டுறேன் பாருங்க. ஓகேங்க சார். அதுல வந்து நீங்க கண்ட்ரோலர் போட்டிருக்கீங்களே தவிர, ஓகேங்க சார். அதுல வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, செக் பண்றேன். இல்ல நான் என்னோடத காமிக்கிறேன். ஓகேங்க சார். நம்ம பண்ணதை காமிப்போம். ஓகேங்க சார். நம்ம இங்க ஒரு கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்க உங்க போயிட்டு வீடியோ கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஷேர் பண்ணிட்டோம் இல்லையா? ஷேரா இருக்கா ஸ்கிரீனு? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். நீங்கள் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும்போது அனடேஷன் ஆட் பண்ணுவோம். கண்ட்ரோலர் அனடேஷன் அதை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க சார். பண்ணீங்கன்னா கண்ட்ரோலர் போடணும். இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும், இப்போ பப்ளிக் ஸ்ட்ரிங் ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. அந்த ஷோ ஃபங்க்ஷன் ரிட்டர்னில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் நேமை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கெட் மேப்பிங் போடணும் இல்லையா? கெட் மேப்பிங் போட்டு ரூட் வேணா ரூட் கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்கலைன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகாது. இப்போ இங்கே போய் டெம்ப்ளேட்ல போய் இப்போ நான் பாருங்க, இண்டெக்ஸ்ல போயிட்டு ஃபைல் கிரியேட் பண்றேன். index.html கொடுக்குறேன். சார் இது CSS ஃபைல் அண்ட் JS ஃபைல் இது கூட டெம்ப்ளேட்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஸ்டாட்டிக்லயே ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ்லயே இன்டர்னலா இங்கேயே போட்டுங்க, இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கூட போட்டுங்க. ரெண்டு ஃபோல்டர்ல எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கா சார்? ஸ்டாட்டிக் போடுறதுக்கும் டெம்ப்ளேட்ஸ்க்கும்? இல்லை சார், இது இன்டர்னலா போடுறோம் சார், அது தனியா எடுத்து. இப்போ நானே இங்கே கண்ட்ரோல் இங்கே கிரியேட் பண்றேன் இல்லையா? இது வந்து அப்ளிகேஷன் சின்னதாக இருந்தால் ஒன்றுமே கிடையாது. அப்ளிகேஷன் பெருசாக பெருசாக ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும், இப்போ கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரோலர் மாதிரி எவ்ரி என்டிட்டிக்கு நம்ம கண்ட்ரோல் கிரியேட் பண்ணணும்.
அப்போ ஒவ்வொரு கண்ட்ரோலையும் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனி ஃபோல்டரா போட்டு வச்சுட்டோம்னா மேனிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் ஒண்ணா வச்சா அவ்வளவுதானே தவிர எப்படி இருந்தாலும் அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். சார் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வெப் ஆப் டெவலப் பண்றதுக்கு ஜாங்கோ பெட்டரா சார், ஸ்ப்ரிங் பூட் பெட்டரா சார்? சார் அது ஜாவா பேஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் மட்டும் தானே சார் பண்ண முடியும். ஜாவானா அதாவது ஸ்ப்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது ஜாவா அது இப்படி வச்சுப்போம். ஜாவாவை பைத்தனையும் ஜாவாவை கம்பேர் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் ஜாவால அதிகம். ஜாவால அதிகமா இருக்கும். அதிகம். ஓகே. அதனால உங்களுக்கு வந்து ஜாவால போறது, அதாவது பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஜாவால போறது பெட்டர். சின்ன சின்ன அப்ளிகேஷன். ஆமா, நீங்க பைத்தன்லயே பண்ண முடியாதுல்ல சார். செக்யூரிட்டி லெவல் ஆட் பண்ணணும் நம்ம. அதுக்கு தனியா இப்ப லைசன்சிங் வாங்கி அதுக்கு லேயர் ஆட் பண்ணி அதெல்லாம் கிளவுட்ல ரொம்ப ப்ராசஸ் பண்ணா பக்கவா இருக்கும். இப்ப தம்பி வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிக்கிடுங்க சார். ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா சார்? சொல்லுங்க சார், எத்தனை क्वेश्चन வேணா கேட்கலாம். சார் இப்போ நீங்க ஒன்ஸ் நம்ம அந்த ஆப் கிரியேட் பண்ணும்போது எங்க போய் டிப்ளாய் பண்ணுவீங்க சார்? சர்வர்ல டிப்ளாய் பண்ணுவீங்களா? ஆமா, டிப்ளாய் பண்ணலாம். அது எப்பறம் ஒரு கிளாஸ் எடுக்க டிப்ளாய் எப்படி பண்ணுவீங்க? heroku.com-ல போய்ட்டு டிப்ளாய் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சொல்லுங்க சார், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். heroku.com காட்ட முடியுமா? அது வெப்ல பாருங்க. heroku.com இதுல போய் நீங்க டிப்ளாய் பண்ணி பாருங்க. ஓகே சார், தேங்க் யூ. சார் எனக்கு இது செஞ்சு காமிங்க சார். இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேங்க சார். இப்போ வெல்கம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த பேஜ் தான் ரெண்டர் ஆக போகுது. இப்போ கண்ட்ரோலர் எழுதியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணுறது பார்க்கலாம். ஜேபி ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் டேட்டா பேஸ்லாம் ஆட் பண்ணல இல்லையா, அதனால எரர் வருது. இங்கே போய் ஜேபிக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ், ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் ஆட் பண்ணுங்க. இந்த யூஆர்எல்ல போயிட்டு JDBC :MySQL :/localhost :3307 சார் நீங்க சிம்பிளா வர்க் பண்ணி காமிச்சீங்களா சார்? இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் ஜேபி ஆட் பண்ணிட்டேன். ஜேபி ரிமூவ் பண்ணனும் இல்லையா? சரிங்க சார், சரிங்க சார். அதனால இது மட்டும் ஆட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? நீங்க ஜேபி ஆட் பண்ணலைன்னா இந்த லைன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ஓகே. இதுல கான்டெஸ்ட் நினைக்கிறேன், அதான் நம்ம போட்ட கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூசர் நேம் வந்து ரூட், தென் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்டு equal to 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் இது ஆட் பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை, இதனால எப்படியும் தேவைப்படும். இப்போ அதனால் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஹைபர்னேட் ஆட் பண்ணிக்கலாம். டாட் டைலக்ட் equal to org.hibernate .dialect .mysql dialect. இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டாட் ஜேபியில் ஆட்டோ அப்டேட் பண்ணோம். டாட் ஹைபர்னேட் அப்டேட் வந்து அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுவோம். அதான் இப்போ எரர் வரல. ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்தீங்கன்னா 8080 கொடுத்தீங்கன்னா வந்துருச்சா? ஓகே சார். நீங்க கொடுக்காதது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து மேப்பிங்கே கொடுக்கல. சார் கண்ட்ரோலர்ல போயிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மேப்பிங் கொடுக்கணும். சார் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரோ ப்ரோக்ராம் தரும்போது எதுவுமே தராம வெறும் இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் ரன் பண்ணி காமிச்சீங்களா சார்? இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் ரன் பண்ணவே முடியாது. வேணா system.out.println வேணா போட்டு காமிச்சிருப்பேனே தவிர, சரிங்க சார், நீங்க வெப்பா காமிக்கணும்னா 100% நீங்க மேப்பிங் போடாம கால் பண்ண முடியாது. இங்க ஒண்ணு இங்க போடலைன்னா இங்க போட்டிருப்பேனா இருக்கும். இங்க போயிட்டு நான் ரெக்வஸ்ட்
மேப்பிங் போட்டு கொடுத்துருப்பேனா இருக்கும். ஓகே தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க கொடுத்தனா தெரியல. அங்கேயும் கொடுக்கலாம், மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்டிவிஷனாக இங்கே கொடுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் இங்க இங்க வந்துட்டு ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்னு வச்சுங்களேன், அங்க ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் கீழே இருக்க அடுத்த லெவல் மேப்பிங் எல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். சார் இப்ப டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலைன்னா கெட் மேப்பிங் இந்த லைனோட மட்டும் போதும். அவ்வளவுதான். இந்த டேட்டாபேஸ் நீங்க ஜேபி ஆட் பண்ணினா இது நீங்க கொடுக்க வேண்டியது இல்ல. நான் ஜேபி ஆட் பண்ணாம பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. இந்த 5 லைன் நீங்க கொடுக்க வேண்டாம். இந்த லைன் கொடுக்காம இதே தான் லாஜிக். ஓகேங்க சார். ஓகே ஓகேங்க சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே. தேங்க் யூ. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எஸ் சார், அந்த ஜேபி ஆட் பண்ணிக்க அதில் டீடைல் அப்டேட் பண்ண கொடுத்துருக்கீங்க. மற்ற த்ரெட் ஆப்ரேஷன்லாம் அது சிங்கிள் லைன் வச்சு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை மற்றதெல்லாம் ஆட் பண்ணுமா? ரீடு ரைட் அதெல்லாம் ரீட் ரைட்லாம் புரியல. நீங்க ஜேபி ஆட் பண்ண பிறகு அப்டேட் பண்ண டீடைல் அப்டேட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் டெலிட் அந்த அப்டேட்ன்றது சொல்றேன் பாருங்க, இருங்க அதை சொல்லிடுறேன். இந்த அப்டேட்ன்றதுன்னா டிடிஎலுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். டிடிஎல் டேபிளை என்டிட்டி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி கிளாஸ் என்டிட்டி நீங்க அனோடேஷன் ஆட் பண்ண உடனே அதுக்கு தேவையான டேபிள்ஸ் கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் இந்த லைன். இது வந்து கிரெட் ஆப்ரேஷன்ஸ் கிடையாது, ஓகேங்களா? இது டிடிஎலுக்கு, ஓகேங்களா? கிரெட் ஆப்ரேஷன்ஸ் டிஎம்எல் வரும் இல்லையா? அதான் சார் क्वेश्चन. டிடிஎல் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்க, டிஎம்எல் அது தேவையில்லை. அது பை டிஃபால்ட் ரெபாசிட்டரி பார்த்துக்கும், அது டிஃபால்ட் ரெபாசிட்டரியே பார்த்துக்கும். ஓகே சார். ஸோ நம்ம லேயரில் வந்து ரெபாசிட்டரி ஒரு என்ன பண்ணோம்னா டேட்டா பெர்சிஸ்டன்ஸை டேட்டா வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னா ரெபாசிட்டரி பார்த்துப்போம். சர்வீஸ் லேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெபாசிட்டரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்னா சர்வீஸ் லேயருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இப்படி தான் போகும் ரெக்வெஸ்ட்டு கண்ட்ரோலர் சர்வீஸ் ரெபாசிட்டரி, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ இப்போ நான் இன்னைக்கு சர்வீஸ் லேயரை ஆட் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. சரியா? நேற்று போட்டதே தான், சும்மா ஜஸ்ட் வேறு மாதிரி போட்டு இப்போ எல்லாமே போட்டு அதில் டெலிட்டு அப்டேட்லாம் போடல, அதையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் வேறு என்ன நம்ம பார்க்க முடியும். ரெஸ்ட் கண்ட்ரோலர் பார்க்கணும், ரெஸ்ட் ஏபிஐ பார்க்கணும்ல, அதையும் பார்த்துருவோம். அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் ஒரு லைன் மாற்றினா போதும், இதே ப்ரோக்ராம் அந்த மாதிரி மாறிடும். அதெல்லாம் நான் மாற்றி காமிச்சிடுறேன். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா நம்ம இந்த இண்டெக்ஸ் பேஜ் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட் ஆகிறாங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் மாதிரி வச்சுக்கிறேன், அதில் மார்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். 2 டேபிளாக போடலாம், ஒரே டேபிளாக போட்டுடுறேன். 2 டேபிளாக போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 கிளாஸாக கிரியேட் பண்ணோம். நான் ஒரே டேபிளாக போட்டுடுறேன், ஸ்டூடெண்ட் வச்சிடுறேன். ஸோ இதில் போயிட்டு இது என்ன பண்ணுங்கன்னா என்டிட்டி கொடுத்துருங்க. இதுக்குள்ளார என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் வச்சுக்கிறேன். ரோல் நம்பரை வந்துட்டு நான் ஐடியா வச்சுக்கிறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட் நேமு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். கோர்ஸ் இது 2 வச்சுக்கிறேன். சும்மா ஒரு ஏதோ மார்க் ஒன்று போட்டுடலாம், இல்லை கோர்ஸ்ன்னு போடாமல் இதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் மார்க்ஸ். ஓகே, மார்க்ஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் நான் போட்டு விட்டுறேன். சும்மா இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். இது மாதிரி 4 மார்க்ஸ் போட்டாச்சு. இதுக்கு செட்ரிகேட்டர்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. சோர்ஸில் போயிட்டு உங்களுக்கு செட்ரிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா செட்ரிகேட்டர் ஆட் பண்ணலாம். சோர்ஸ் போயிட்டு செட்ரிகேட்டர் போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிட்டேன்னா ஓகே. ஓகே, இதுக்கப்புறம் இது கன்ஸ்ட்ரக்டர் இது தேவையில்லை, நான் எடுத்துடுறேன், அது வேணாம். ஏன்னா அடுத்தது வந்து பப்ளிக் இன்ட் கெட் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன், அது டோட்டல் ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரிட்டர்ன் கொடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். தென் ரிசல்ட்டு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன்.
அதில் ரிட்டர்ன் வந்து செக் பண்ணிக்கலாம். இஃப் இங்கே பாஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் தான் இந்த என்டிடியில் ரெடி பண்ணிடுச்சு. பர்சன்டேஜ் வேணா பர்சன்டேஜ் இங்கே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் வந்து என்டிடியாகவும் மாற்றியாச்சு. என்டிடியாக மாற்றிட்டா அதுவே என்ன பண்ணிக்கும், ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்காது. ஓகேங்களா, எல்லாமே அதே பார்த்துக்கும். சரியா? ஓகே. ஏன்னா இது கொடுத்தாதான் இதுக்கு தேவையான டேபிள்ஸ் அதை கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கிரெட் ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆஃப்டர் கிரியேட்டிங் மாடல், இது மாடல். இந்த மாடல் முடிஞ்சோடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். ரெபாசிட்டரிக்கு என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ரெபாசிட்டரி வந்து இன்டர்ஃபேஸு, ரெபாசிட்டரி வந்து கிளாஸ் தான் இல்லையா? ஓகே. சர்வீஸ் லேயர் தான் இன்டர்ஃபேஸாக கிரியேட் பண்ண போகிறோம். சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இதில் போய் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி கொடுத்து இன்டர்ஃபேஸாக போட்டுட்டேன். இது யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது அப்படின்னா இங்கே ரெபாசிட்டரி ஆட் பண்ணிடுங்க. மேலே இதில் வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்து ஜேபிஐ ரெபாசிட்டரி, இதில் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் மாற்றிக்கிங்க. இது வந்து நம்ம இன்டா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், இன்டிகேட்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது ரெபாசிட்டரி லேயர். அடுத்த இதில் கிரியேட் பண்ண போகிறது வந்து சர்வீஸ் லேயர். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்டர்ஃபேஸும் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு கொடுத்துருங்க. இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. என்னென்ன மெத்தட்ஸ்லாம் போட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மெத்தட்லாம் நம்ம போடலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் எழுதுறதா இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. பப்ளிக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து சேவ் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, இதுதான் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் எடுக்கணும்னா எல்லாரையும் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டாக ரீட் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் போட போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட் ஏன் வரல? இன்டர்ஃபேஸ் தான் இது. ஓகே. பப்ளிக் ஸ்டூடெண்ட் வரலைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு இங்கே எப்படியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிருக்குல்ல. டாப்பில் ஸ்டூடெண்ட் ஆப் இருந்து இல்லையா? ஸ்லோ ஆகுது. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டு get all student get student list, get all students போடுறேன். get all students இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. லிஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது பப்ளிக் ஸ்டூடெண்ட்டை மட்டும் கொடுக்க போகுது. get student by அதில் நம்ம ஒரு ஐடி பாஸ் பண்ணணும். சரியா? ரோல் நம்பர்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். சேவ் பண்ணால் ரிட்டர்ன் பண்ண போகுது. அது சேவ் ஆச்சா இல்லையான்னு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டை கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸ்ட்ரிங்காக போட்டுக்கிறேன்.
நான் இதில் ஸ்ட்ரிங்காக போட்டுக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், இதில் என்ன ரிட்டர்ன் ஆகுது, இதில் என்ன ரிட்டர்ன் பார்த்துங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்டில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணோன்னா, கண்ட்ரோலருக்கு இந்த டேட்டா தான் கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா, கிரியேட் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட் வச்சிடலாம். ஓகேங்களா? ஆட் ஸ்டூடெண்ட் வச்சிடலாம். ஆட் ஸ்டூடெண்ட்டில் என்ன வரும், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே வரும் உங்களுக்கு. ஓகே, மை ஸ்டூடெண்ட் கொடுத்துருவோம். அடுத்தது டெலீட் பண்ணுறதுக்கும் அதே தான், ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இல்லை டெலிட் பண்ணிட்டு டெலிட் ஸ்டூடெண்ட் கொடுத்தா ரிமூவ் ஸ்டூடெண்ட். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஐடி பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வேணால் ரோல் நம்பர் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எந்த ரோல் நம்பர் பாஸ் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட் டெலிட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி அப்டேட் ஸ்டூடெண்ட்டு, அப்டேட் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், அந்த ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே இன்டர்ஃபேஸஸ். ஓகே, இப்போ இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். அப்போ நியூ கிளாஸ் இங்கே என்ன பண்ணால் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லும். நீங்களே அன்இம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லா மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். சரியா? இப்போ இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, என்ன அனடேஷன் ஆட் பண்ண போகிறாங்க, அட் சர்வீஸ் அனடேஷன். இதான் சர்வீஸ் லேயர்னு சொல்லணும். இதான் சர்வீஸ் லேயர். நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அட் சர்வீஸ்னு ஒரு அனடேஷன் ஆட் பண்ணிட்டோம். சரியா? அட் சர்வீஸ்னு ஒரு அனடேஷன் ஆட் பண்ணிருக்கீங்க. அது சார் ஒன் டவுட். சொல்லுங்க. ஒன் டவுட் சார். சொல்லுங்க. இப்போ எது சார் இன்டர்ஃபேஸ் எது சார் தனியா கிரியேட், ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணீங்களா? ஏன் சார் தனியா கிரியேட் பண்ண அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் தனியா பண்ணுங்க சார்? அதாவது எதையுமே தனியா வச்சுக்கிட்டா திருப்பி வேற இடத்துக்கு ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், ரீயூஸ் பண்ணவே முடியாது. சரியா? சேம் மெத்தட்ஸ் கேன் பி அப்ளை டு மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். கரெக்டா? அது வேணா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ன்னு போறதுக்கு பதிலாக வேற வெறும்னா காமனா சர்வீஸ்ன்னு போட்டுட்டு ஏதோ ஒரு காமன் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டா நீங்க இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அதே தான் கொடுக்க போறீங்க. அதாவது எவ்ரி என்டிட்டி உங்களுக்கு ஆட் பண்ணுவீங்க, எவ்ரி என்டிட்டி டெலிட் இருக்கு, எவ்ரி என்டிட்டி எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அதுக்கு தனியா தேவையானதெல்லாம் அங்கே டிஃபைன் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க? இன்டர்ஃபேஸ்லாம் எடுக்கும்போது எப்படி பண்ணுவீங்க? எஸ் சார், அதுல இருக்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதுக்காக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதாவது இன்டர்ஃபேஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி போடுது. இல்ல அப்படி இல்லை, நான் சொல்றேன். இல்லைங்களா? அதாவது நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ இன்டர்ஃபேஸோ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நெசசிட்டி என்னன்னா என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், காமன் இன்ஃபர்மேஷன். என்ன காமன் இன்ஃபர்மேஷன்? ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள எல்லா மெத்தட்ஸும் போட்டீங்க. அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா கிளாஸஸ்க்குமே அது தேவையானதை அவங்க தான் ஓவர் ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா நீங்க ஒரு தனியா ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றீங்க. அதுல வெறும் என்னென்ன மெத்தட்ஸ் வேணுன்றதை டிக்ளேர் தான் பண்றீங்களே தவிர நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்க மாட்டீங்க. இந்த யாரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதை எடுத்து எழுதிப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் அதை எடுத்து எழுதும் போது நமக்கு அதுதான் நம்ம லூஸ் கப்ளிங், டைட் கப்ளிங் சொன்னவங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து லூஸ் கப்ளிங். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோடு வந்து பைண்ட் ஆகி இருக்காது. ஓகேங்களா? அவங்கவுங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க வே ஆஃப் மெத்தட்ல என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் பட் காமனாக எல்லாருக்குமே அந்த மெத்தட்ஸு ஷேர் ஆகும். அதுதான் வந்து நம்ம இன்டர்ஃபேஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் போகிறோம். அதே தான் கான்செப்ட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் தனியாக எழுதி இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அந்த இன்டர்ஃபேஸ் எடுத்து இந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். அதே இன்டர்ஃபேஸை கேன் பி அப்ளை டு சம் அதர் கிளாஸஸ்க்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இங்கே தான் நம்ம கோட் எழுத போகிறோம். நம்ம ஏற்கனவே எழுதின ஒரு கோடா எழுதிக்கலாம். என்ன கோட்னா ஃபர்ஸ்ட் கோட் வந்து கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெபாசிட்டரி இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். ரெபாசிட்டரி மேலே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ரெபாசிட்டரிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ப்ரைவேட்டாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி.
அதில் போய் ரெப்போன்னு வச்சுட்டேன். இதில் போய் ஆட்டோ வயர் பண்ணிவிடுங்க. ஆட்டோ வயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் நடந்துடும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நடந்துடும். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா டேட்டாவை ரீட் பண்ணி அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே போயிட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மை லிஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ரெப்போ டாட் ஃபைண்ட் ஆல். ரெப்போ டாட் ஃபைண்ட் ஆல் கொடுத்தா என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா டேட்டாவும் அதில் இது கொடுத்துரும். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணும்போது யார் ரிட்டர்ன் பண்ணுவோம், மை லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இது வந்து சர்வீஸ் லேயர். ஓகே, இதுதான் அதை வாங்கி அதை அங்கே அனுப்பிட்டோம். ஓகேங்களா. சரி, நான் இங்கே எதுவும் நான் இன்னும் பிஸ்னஸ் லாஜிக் எழுதலை. பிஸ்னஸ் லாஜிக் எழுதியே ஆகணும்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சா கண்டிப்பாக சர்வீஸ் லேயர் எழுதி ஆகணும். ஓகேங்களா. சார் கேட்டாங்க இல்லையா, இப்போ எனக்கு வந்து ஏற்கனவே ஆட் ஆயிருந்தா ஆட் ஆயிடுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் லாஜிக் எழுத முடியும். நேற்று எழுதுன மாதிரியே தான் எழுதுறேன் இப்போதைக்கு இங்கே. சரியா. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்து ரோல் நம்பர் வாங்குறோம். ரோல் நம்பர் வாங்கினா என்ன பண்ணுவோம், அதே தான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். மை ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ரெப்போ டாட் ஃபைண்ட் பை ஐடி இல்லையா. ஃபைண்ட் பை ஐடி போட்டு யாரை பாஸ் பண்ண போகிறோம், ஆர்என்ஓவை பாஸ் பண்ணுவோம். ஆர்என்ஓவை பாஸ் பண்ண என்ன ஆகும், அது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம கையில் கொடுத்துரும் இல்லையா. எல்லா டேட்டா இல்லாமல் என்ன ஆகும், அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா மட்டும் தான் நமக்கு வரும். அதான் ஃபைண்ட் ஆள். இன்னொன்று வந்து ஃபைண்ட் பை ஐடி. ஓகேவா. ஃபைண்ட் பை ஐடியில் எது எரர் வருது என்னன்னு பார்த்துருவோம். அது ஒன்றும் இல்லை, அது ஆப்ஷனல் தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று எப்படி போட்டோம், ஆப்ஷனல் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். நேற்று நம்ம ஆப்ஷனல் யூஸ் பண்ணோமா, நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் போட்டோமா, யாராவது சொல்ல முடியுமா? நேற்று ஆப்ஷனல் யூஸ் பண்ணோமா, ஆப்ஷனல் யூஸ் பண்ணாமல் போட்டோமா? சார் ஆப்ஷன் யூஸ் பண்ணல சார். யூஸ் பண்ணலையா? பண்ணல. ஓகே ஓகே, டேரெக்டாக எடுத்து அப்படியே அசைன் பண்ணிட்டோம். சரி ஓகே. ஆனால் இங்கே என்ன வருதுன்னா, இது ரிட்டர்ன் பண்ணுற இது வந்து என்ன வருது அப்படின்னா, இங்கே வந்து ஆப்ஷனல்னு வருது. இந்த ஆப்ஷனல்னா என்னன்னா, இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் என்ன பண்ணுன்னா, அது அசியூம்ஸ் தட் எப்பவுமே வந்து அதில் டேட்டா இருக்கும்னு. ஓகேங்களா. டேட்டா இருந்த அது நல்லா இருக்காது, ஆப்ஷனல்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா. எம்டி ஆர் டேட்டா அப்படிதான் இருக்கும். அதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆப்ஷனில் எடுத்து போட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்க மாதிரியே போட்டுடுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷனலாக கொடுத்துருங்க. இதில் போயிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு மை ஸ்டூடெண்ட் டாட் கெட்னு கொடுத்தா போதும். அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வெளியே வந்துடும். இதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்க S1. சரியா. ஓகே, அடுத்தது இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல இதை மட்டும் முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ ஒரு என்ட்ரி வந்து நான் அங்கேயே போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்றேன். டேபிள் நேம்லாம் செட் பண்ணிட்டேன்னா, செட் பண்ணிட்டேன் இல்லையா. கான்டெஸ்ட்ன்ற டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். பட் அந்த டேட்டா பேஸ் டெலிட் பண்ணிட்டு போடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் டேபிள் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஷோ டேபிள்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் வந்துருச்சு. ஓகே, இதில் டம்மியாகவே நானாக என்ட்ரி போட்டுடுறேன். பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன காலம் இருக்குன்ட்டு. ஓகேங்களா. எல்லா காலமும் இருக்கா, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, டேபிள் எல்லாமே இருக்குது, ரோல் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இதே ஆர்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணிடுறேன் டேட்டா. நான் டம்மியாக இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன், அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டம்மியாக ரன் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் போட்டுருங்க, வேல்யூஸ் போட்டுருங்க, செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். சப்போஸ் 10101. அடுத்தது மார்க்கு. அடுத்தது வந்து மார்க்கில் வந்து 4 முடிஞ்ச பிறகு நேம் வந்துடுச்சு.
நான் போட்டோமா தப்பு இருக்கா? கம்மா இருக்கு சார். எக்ஸ்ட்ரா இங்கே கம்மா போடாம இருக்கு. ஆமா சார். இது என்ன தப்பு இருக்கு? 1 2 3 4 கிடைக்குது. 3 அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இங்க வந்துட்டு அந்த டேட்டாவை புல் பண்ணி எடுத்து வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோலரில் போனீங்கன்னா ஷோவில் இண்டெக்ஸ் பேஜ் போகுது இல்லையா? இண்டெக்ஸ் பேஜுக்கு போகும்போது யார் சேர்ந்து போகணும்னா எனக்கு டேட்டாவும் சேர்ந்து போகணும். எந்த டேட்டா? இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ் லிஸ்ட் ஆயிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறேன், நான் நீங்கள் போயிட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறோம், மாடல் லேயரை ஆட் பண்ணுறோம். சரியா? மாடல் ஆப்ஜெக்ட் மை மாடல் போட்டுக்கிறேங்க. அந்த மாடலில் வந்து யாரை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க? சர்வீஸ் லேயர்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. சர்வீஸ் லேயர்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் சர்வீஸ் லேயருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சர்வீஸ் நீங்கள் முன்னாடி வந்து எது ஆக்சஸ் பண்ணீங்க? நாம் நேற்று ஆக்சஸ் பண்ணது ரெபாசிட்லேருந்து ஆக்சஸ் பண்ணோம். இப்போ சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், சர்வீஸ் லேயர் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஓகேவா? ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு வச்சுக்கிறேன். இதையும் வந்து என்ன பண்ணுங்க, ஆட்டோ ஆட் அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே போயிட்டு சர்வீஸ் லேயர்லேருந்து டேட்டாவை எடுக்க போகிறோம். சர்வீஸ் லேயர் தான் கொடுக்க போகுது. நீங்கள் இங்கே ஆட் பண்ண போகிறோம், மாடலில் போய் ஆட் பண்ணலாம். அது என்ன பண்ணோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை தானே கொடுப்போம், லிஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா? ஓகே, லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு எதுனா வேணும்னா ஆட் பண்ணிவிடுங்க. எது வேணுமோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்னா சர்வீஸ் டாட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த கெட் ஆல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம், சர்வீஸில் இருக்க கெட் ஆல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எதை கால் பண்ணும், உங்களுக்கு இதை கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ யாரை கால் பண்ணும், இதோ இதை கால் பண்ணும். இது என்ன பண்ணும், டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிடும். கரெக்டா? ஓகே, இப்போ வந்துட்டு ரெபாசிட்டரி போட்டாச்சுங்க கண்ட்ரோலர். ஓகே, இது ஆட்டோ ஒயர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது இன்டர்ஃபேஸ். ஓகே, செக் பண்ணிக்கலாம், எரர் வந்து பார்த்தேன். ஓகே, இது மட்டும் ஷோ கொடுத்தாச்சு. இப்போ ஷோவில் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து மாடல் ரைட் பண்ணணும். மை மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட். யார் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன், இல்லை மை லிஸ்ட்னு வச்சுக்கிறேன். மை லிஸ்ட்ன்ற பேரில் யார் ஆட் பண்ணுறேன், ஆல் ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் பேஜுக்கு போகும். இண்டெக்ஸ் பேஜில் என்ன ஆகும், உங்களுக்கு யார் ரிசீவ் ஆவா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யார் ரிசீவ் ஆகுவானா நம்மளோட மை லிஸ்ட்டு ரிசீவ் ஆகும். மை லிஸ்ட் ரிசீவ் ஆச்சுன்னா மை லிஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஒரு டேபிளில் நேற்று போட்டோம்ல அதே மாதிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் போட்டு அதுக்குள்ளே டிடி போடுறோம், இல்லை டிஆர் போடுறோம். டிஆருக்குள்ளே அந்த லிஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டு, வேறு என்னென்ன வேணுமோ எல்லாமே டிஸ்பிளே போகிறதில்ல. அவரோட பேர், அவரோட ரிசல்ட், இது மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம் வச்சுக்கோங்களேன். மற்றலாம் ரிஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? அவரோட பேர், அவரோட மார்க் மட்டும் இப்போ போடுறேன், அப்புறம் கூட ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் ரொம்ப டீட்டெயிலாக போட போகிறதில்ல. இப்போ இதே போட்டுறேன், மார்க்கையும் போட்டுறேன். சரி, இப்போதைக்கு வரைக்கும் போடுறேன். அதுக்கப்புறம் ரோ மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா லூப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், டிஆர் டிஹெச் ஈச். ஓகே, ஈச்சில் போயிட்டு நம்ம லூப் பண்ணுறோம். இதில் தான் யார் ரீஸ் பண்ணுறோம், நம்ம மை லிஸ்ட் வருது. மை லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இதில் போயிட்டு எலிமெண்ட்னு போட்டுக்கிறேன். ஓகே, கோலன் போட்டுக்கிறேங்க. எலிமெண்ட்டுக்கு அப்புறம் கோலன் போட்டுக்கிறேங்க. டாலருக்கு அப்புறம் கர்லி பிரேசிஸ் போட்டு இங்கே போயிட்டு எலிமெண்ட் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் கோலன்
டாலர் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு மை லிஸ்ட்டை போட்டுட்டோம். மை லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் இப்போ என்ன ஆகும்னா இதான் லூப் ஆகும். இதுக்குள்ளே போய் ஒரு டிடிலையும் ஒரு டேட்டா போட போகிறோம். அதில் போய் டிடிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல போயிட்டு டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் கொடுத்து அதே லாஜிக் தான். டபுள் கோட்ஸ்குள்ளார டாலர் எலிமெண்ட் அது வந்து கர்லி பிரேசஸில் போடணும் இல்லையா. கர்லி பிரேசஸில் எலிமெண்ட் டாட் என்னென்ன காலம்னா ஸ்டூடெண்ட் நேம்ன்றது தான் காலம், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்துடும். சரியா, ஸ்டூடெண்ட் நேம் அங்கே ஆக்சஸ் ஆயிரும். கிளியர், இது முடிஞ்சிச்சு. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 5 டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் எல்லாத்தையும் போட்டுருங்க. சரியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் முதல்ல இப்போ ரன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ப்ரொஃபைலில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த எரர் வருது. என்ன எரர்னு பார்த்துடலாம். சர்வீஸ் லேயரில் தான் எரர் வருது. ஆச்சா, ஓகே. இப்போ எல்லா டேட்டாவும் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேயே கீழே ஆட் பட்டன் ஆட் பண்ண போகிறேன். இங்கேயே வந்து வேறு எதனா பார்க்கலாம். இங்கே ஆட் பட்டன் போட்டால் இதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு புதுசாக ஆட் பண்ணுறதுலாம் திருப்பி ஆட் பண்ணி இங்கே வர மாதிரி வச்சிடலாம். சரியா, ஓகே. இந்த டேபிள் போட்டாச்சு. இந்த டேபிளில் நீங்கள் பூட் ஸ்டாப் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றிங்க, ஸ்டைலிங்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஓகே. இப்போதைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே அந்த HTML போயிட்டு இங்கே லாஸ்ட்டில் ஒரு லிங்க் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அந்த டிவ்க்குள்ளே தான் அந்த லிங்க் வராமல் வச்சுக்கலாம். பட்டன் போட்டுறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லிங்க் ஆட் பண்ணால் லிங்க்லேருந்து போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆங்கர் href ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணலாம்னா எங்கே போகணுன்றது எழுதிடலாம். இங்கே போயிட்டு கண்டென்ட்டு ஓகேங்களா, ஆட் நியூ ஸ்டூடெண்ட் போட்டுக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்னு போட்டுறேன். சரியா, இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணால் இதே தான். இங்கேயும் TH ஈக்குவல் டெக்ஸ்ட் போடணும். நான் போட்டுக்கலாம் அப்புறமா. ஓகேங்களா, போடலைன்னா ஒரு மாதம். ஸோ கீழே ஒரு லிங்க்கு இதில் பூட் ஸ்டாப்பே ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். காப்பி பண்ணிட்டேன். இதில் போயிட்டு மேலே டேக்கில் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே போயிட்டு கிளாஸ் பிட்டன் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே போயிட்டு லிங்க் ஆட் பண்ணணும். சரியா, லிங்க் வந்து எங்கே போக போகுது அப்படின்றத எப்படி கொடுக்குறது பாருங்க. இது எந்த URL போக போகுதுன்னா
நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு போக போகுது இல்லையா? நியூ ஸ்டூடெண்ட் பேஜ் ஓப்பன் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க எப்படி கொடுக்கணும்னு பார்த்துங்க. @ அங்கே வந்து டாலர் போட்டு கொடுக்குறோம் டேட்டாவாக இருந்தால். இது லிங்க்ன்றதுனால @ போட்டுங்க. கர்லி பேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லாஷ் எங்கே போகணும்? நியூ ஸ்டூடெண்ட்டு காரணம் இல்லைங்களா? நியூ ஸ்டூடெண்ட்னு போகிறோம். ஸ்லாஷ் நியூ ஸ்டூடெண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுக்கணும்னா கொடுத்துக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னா அப்படியே கர்லி பேசிஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லாஷ் நியூ ஸ்டூடெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்ன ஆகும்னா கீழே ஒரு பட்டன் வந்துடும் இருக்கா? இதெல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணால் எங்கே போகும் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னு ஒரு URL-க்கு போகணும். நம்ம இன்னும் அதை எழுதலை, இனிமேல் தான் எழுத போகிறோம். சரிங்களா? இதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். அந்த பேஜில் தான் எல்லாமே வேலை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு இதே மாதிரி இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இன்னொரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிடுறோம். நியூ ஸ்டூடெண்ட் .html. ஸோ இதே தான். அதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து இன்புட் வாங்குறதுக்கான வேலைங்க தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் டேக் போட்டுக்கிட்டேன். ஃபார்ம் டேக் உள்ள ஒரு டிவ் போடுறோம். அந்த டிவுக்குள்ள ஒரு லேபிள் ஃபார் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் அதில் போயிட்டு ரோல் நம்பர்னு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு ரோல் நம்பர். சரியா? இவ்வளோதான். இப்போ இந்த டிவ் மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று ரோல் நம்பர், அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம் இங்கே நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் போட்டுக்கலாம். இங்கேயும் ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது வந்து தமிழ்னு போட்டுக்கிறேன். இங்கே சப்ஜெக்ட் தமிழ் போட்டுக்கோங்க. இங்கேயும் தமிழ் போட்டுக்கிறேங்க. அடுத்தது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கிலீஷ், இங்கே மேக்ஸ் போட்டுக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் போட்டு கீழே ஒரு சப்மிட் பட்டனில் டிவ் வந்து பட்டன் இதில் போயிட்டு கிளாஸ் பிடிஎன் ஐகான் சக்ஸஸ்ன்னு போடுறேன். ஸோ இதில் போய் ரிஜிஸ்டர்னு கொடுத்துரு. ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா ஃபார்மில் போயிட்டு ஆக்ஷன் கொடுக்கணும். இங்கே இது வந்து சேவ் ஸ்டூடெண்ட் வச்சிடுறேன். ஓகே, மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டாச்சு, எல்லாம் இன்புட் வாங்கியாச்சு. இப்போ இந்த வந்து எந்த இதில் கொடுத்துருக்கோம்? என்ன பேர்? நியூ ஸ்டூடெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ போய் கண்ட்ரோலரில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோலரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணோம்? @get mapping. அதில் நம்ம வந்து இண்டெக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம்? இந்த பட்டனை கிளிக் பண்ண எங்கே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம்? /நியூ ஸ்டூடெண்ட். அப்போ கெட் மேப்பிங்கில் போயிட்டு இங்கே போயிட்டு /நியூ ஸ்டூடெண்ட் கால் பண்ணால் என்ன ஆகணும்னு இங்கே தான் கொடுக்க போகிறோம். பப்ளிக் ஸ்ட்ரிங் ஷோ நியூன்னு வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ணுவேன்னா வெறும்னா ரிட்டர்ன் கொடுத்து எந்த பேஜுக்கு போகணும்? இந்த இன்புட் வாங்குற பேஜுக்கு போகணும். இன்புட் வாங்குற பேஜ் வந்து நியூ ஸ்டூடெண்ட்னே வச்சுருக்கோம். அவ்வளோதான்.
இந்த ஷோ நியூன்ற ஃபங்க்ஷனிங் எழுதி என்ன பண்ணிட்டோம், இதை அங்கேருந்து கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, கண்ட்ரோலரில் போட்ட ஃபங்க்ஷன் அங்கேருந்து ஆக்சஸ் ஆகிடும். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணி பார்த்துருவோமா? அதாவது என்ன பண்ணேன் அப்படின்னா, புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம், கண்ட்ரோலரில் அந்த பேஜை ரெண்டர் பண்ணுறோம். அவ்வளோதான். அது என்ன யூஆர்எல் ரெண்டர் பண்ணுறோம், /news அதுதான் இண்டெக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். மற்றபடி வேற எல்லாம் அதே தான். இப்போ ரன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரணும், வந்துடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ண எங்கே போவோம், நியூஸ் ஸ்டூடெண்ட் பேஜுக்கு போகணும். இங்கே எரர் வருது, என்ன எரர்னு பார்த்துருவோம். போஸ்ட்ல டபுள் கொட்டேஷன் ஒரு இடத்துல கொடுத்துருக்கீங்க, 2 கொட்டேஷன். 2 கொட்டேஷன் கொடுத்துட்டேனா? ஓகே, அது வந்து இந்த இடத்துல ஓகே, அதுதான் எரரும் வருது. இந்த பேஜ் வந்துருச்சா? இப்போ இதை ரிஜிஸ்டர் பண்ணால் இதெல்லாம் என்ட்ரிலாம் வாங்கிட்டு போயிட்டு எதுவுமே சேவ் பண்ணணும், டேபிளில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இதில் அந்த ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குமோ அதே தான் வச்சுருக்கோம். இந்த student.javaல நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதே தான் வச்சுருக்கோம். நம்ம என்ன வச்சுருக்கோம், கரெக்டாக இந்த 5 + 2 7 ஃபீல்டு, அதே தான் நியூஸ் ஸ்டூடெண்ட்லையும் 7 டேட்டா வாங்க, 1 2 இந்த 5 டேட்டா. ஓகேவா, எல்லாம் அதே நேமில் வச்சுருக்கோம். சோஷியல், சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ், ஸ்டூடெண்ட் நேம் என்ன கேப்ஸு, ரோல் நம்பரில் என்ன கேப்ஸு, அப்படி தான் இங்கேயும் வச்சுருக்கேன். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சேவ் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணால் என்ன ஆகணும்னா, பேஜ் வந்து சப்மிட் ஆச்சுன்னா அது ஒரு பேஜ் போகணும், அதுதான் சேவ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த சேவ் ஸ்டூடெண்ட்ன்ற யூஆர்எலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோலில் போய் அதுக்கு ஆட் பண்ணுங்க. அதில் போய் கெட் மேப்பிங் கிடையாது, இது போஸ்ட் மேப்பிங். சரிங்களா, போஸ்ட் மேப்பிங்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் போய் /சேவ் ஸ்டூடெண்ட். சேவ் ஸ்டூடெண்ட் வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வர டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே எழுதியிருக்கோம். எந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், கண்ட்ரோலர் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் ஸ்டூடெண்ட் சேவ் ஸ்டூடெண்ட் கூட வச்சுங்க. சேவ் ஸ்டூடெண்ட்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதுதான் அந்த ரெபாசிட்டரி, அந்த சர்வீஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண போகுது. சர்வீஸ் டாட், ஓகேங்களா, ஆட் ஸ்டூடெண்ட் போட்டோம். அதில் யார் ரிசீவ் பண்ணணும். இப்போ இது போஸ்ட் மேப்பிங்கில் நமக்கு என்ன கிடைக்கும், போஸ்ட் மேப்பிங்கில் 100% நமக்கு டேட்டா கூடவே வரும் இல்லையா. நமக்கு போஸ்ட் மேப்பிங்கில் நம்ம டேட்டா ரீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அது வர ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், மாடலில் ரிசீவ் பண்ணணும். மாடல் நம்ம ஏற்கனவே எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மாடல் அட்ரிபியூட் போடுவோம். மாடல் அட்ரிபியூட், இந்த மாடல் அட்ரிபியூட் போட்டு அது ஸ்டூடெண்ட்டு எஸ் வச்சுக்கிறேன். ஓகே, காமா, ஓகேவா, இதை மட்டும் வச்சுட்டேன். இங்கே போய் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டில் யாரை பாஸ் பண்ணோம், S1 பாஸ் பண்ணணும். இது என்ன பண்ணோம், ஆட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. அது ஸ்ட்ரிங்கில் தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இதில் போனீங்கன்னா தெரியும், ஆட் ஸ்டூடெண்ட்டில் நான் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்கை அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அங்கே என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்துட்றேன். சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் போனீங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு, ஆட் ஸ்டூடெண்ட்டில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்கேன். ஆட் ஸ்டூடெண்ட் எழுதாமே வச்சிருக்கு. ஆட் ஸ்டூடெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே பண்ண வேலை தான். என்ன பண்ணுவோம், repository.save, யாரை சேவ் பண்ணோம், மை ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட்டை சேவ் பண்ணிட்டு வேணா இங்கே என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணும்போது சக்ஸஸ்ன்னு கொடுத்தாரு. ஓகேங்களா, இது மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இங்கே எதனா லாஜிக் எதுனா எழுதிக்கலாம். அதுக்கு எது மாதிரி எஃப் கண்டிஷனு என்ன வேணால் பண்ணலாம், என்ன கால்குலேஷன் பண்ணாலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்க. நான் அப்டேட் பிளைனாக கொடுத்துட்டேன். சரியா, ஓகே. இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் வந்து யார் கால் பண்ணுவா, கண்ட்ரோலர் கால் பண்ணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணும், கண்ட்ரோலர் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண உடனே வர டேட்டாவை வாங்கி S1 வச்சுக்கோம். S1 எடுத்து ரெபாசிட்டரிக்கு கொடுத்து இந்த சர்வீஸ் லேயர் கொடுக்கும். சர்வீஸ் லேயர் என்ன பண்ணும், ரெபாசிட்டரியில் இருக்கிற சேவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணி டேட்டா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். இது முடிஞ்சு போச்சு. இது சேவுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ டேட்டா ஆட் ஆகிற மாதிரி எழுதியாச்சு. அதில் போய் என்ன பண்ணணுன்றதையும் பார்த்தல. இதில் இந்த சேவ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது இல்லையா, இங்கே தப்பு பண்ணிட்ட பாருங்க. இங்கே சக்ஸஸ்னு வரலாம், சக்ஸஸ்னு வரக்கூடாது எனக்கு. அது ஒரு பேஜில் போகணும், இல்லை ஃபஸ்ட் பேஜுக்கு போயிடணும். இதை அடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுங்க, யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி வச்சிடலாம். இண்டெக்ஸ் பேஜுக்கே போகிற மாதிரி வச்சிடறேன். இண்டெக்ஸ் பேஜுக்கு போகும்போது நல்லா கவனிங்க, இண்டெக்ஸ் பேஜுக்கு போகும்போது திருப்பி இந்த வேலைலாம் நடக்கணும் இல்லை. இந்த இண்டெக்ஸ் பேஜ் இதெல்லாம் நடக்கணும்ல. அதாவது ஒன்ஸ் நான் வந்து சேவ் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இந்த டேட்டாலாம் போய் டேபிளில் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பேஜுக்கே வரணும்னு சொல்கிறேன். இந்த பேஜுக்கு வரும்போது இந்த டேட்டாலாம் சேர்ந்து வரணும்.
எந்த டேட்டா? இந்த 3 இல்லாமல் இன்னொரு புதுசு வந்துடும்ல, அதுவும் சேர்ந்து வரணும். அப்போ நீங்கள் திருப்பி அதே இந்த 3 லைன் இங்கே கால் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்றதையும் பார்த்து பாருங்க. இதை இங்கே சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லைன் இங்கே எழுதணும். எந்த 3 லைனு? திருப்பி டேட்டாவை ரீட் பண்ணணும்ல. அதாவது ஆஃப்டர் ஆடிங் நீங்கள் சேவ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி நம்ம டேபிளுக்கு எல்லா டேட்டா வாங்கி தான் பேஜுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த வேலையை நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை மட்டும் பண்ணிவிட்டு இங்கே போய் ரிட்டர்ன் வந்து இங்கே ரீடைரக்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? ரீடைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டர்னில் போயிட்டு ரீடைரக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரிட்டர்னில் ரீடைரக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரீடைரக்ஷன் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா போதும். தப்பாக கொடுக்குறேன்னா தெரியல, செக் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் வேணா கடை தான் கொடுத்துருக்கேன். கோலன் ஸ்லாஷ் அவ்வளோதான், கடை தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரீடைரக்ட் ஸ்லாஷ் கொடுத்தா நேரம் எங்கே போகும்னா இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணணும்? டேட்டாவை ஃபெச் பண்ணி திருப்பி இண்டெக்ஸ் பேஜுக்கே போயிடும். ட்ரை பண்ணலாம். ஒரு கண்ட்ரோலர் இருக்க ஃபங்க்ஷன் இன்னொரு கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கும். ஏன் இங்கே மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் டேட்டாவை ஃபெச் பண்ணி அந்த பேஜுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே எழுதின கமெண்டை கால் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இனிஷியலாக இந்த பேஜில் 3 டேட்டா இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இங்கே டேட்டா வந்துருச்சு. இப்போ ரோல் நம்பர் வந்து 10104 அடிக்கிறேன். ஓகேவா? நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது தினேஷ் ஆட் பண்ணுறேன். மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்து இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா ஆட் ஆகிட்டு இங்கே வந்து தினேஷும் வந்துருச்சு பாருங்க. தினேஷும் வந்துருச்சா? ஆட் ஆகி ஃபெச் பண்ணி இங்கே வந்துருச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, கிளியரா? சார் சொல்லுங்க. இந்த சர்வீஸ்ல ஸ்டூடண்ட் சர்வீஸ்ல வந்து அந்த ஆட் ஸ்டூடண்ட் கோட் இது பண்ணீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்க. அதுல வந்து ரிட்டர்ன் ஏன் சக்சஸ் கொடுத்தீங்க? அது வேண்டியே இல்லை அங்க. ஓகேவா? அங்க கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஓகே, ஆக்சுவலா அது எதுக்காக போட்டேன்னா, நான் இப்போ ரெஸ்ட் ஏபிஐ இருந்தால் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவீங்களா ஒரு டேட்டா? ரெஸ்ட் ஏபிஐ போட்டா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் கொடுக்கணும். இங்க நீங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதை நீங்க எடுத்துடலாம். இதுல நீங்க என்ன பண்ணலாம்? வாய்டு கூட போட்டுக்கலாம். சரியா? இங்க வாய்டு போட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் லேயர்ல இங்கேயும் இங்க வாய்டு போட முடியாது இல்லையா? இம்ப்ளிமெண்ட் இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா வாய்டே போட்டுருங்க. இது பிரச்சனை இல்லை. இது இங்க ரிட்டர்னே தேவையில்லை. முடிஞ்சு போச்சா? இப்போ எந்த ஏரரும் வராது. ஓகேவா? நீங்க கண்ட்ரோலர்ல வேணா என்ன பண்ணிக்கலாம்? பெஸ்ட் கண்ட்ரோலர் போட்டா கூட சரி, இங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அங்க ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. வாய்டா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. சம் கேஸ் அது ரிட்டர்ன் பண்ணி ஏதாவது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கொடுப்போம்னா மட்டும்தான், வாங்கிறதா இருந்தால் மட்டும்தான் அங்கே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, கொடுக்கணும் அவசியமும் இல்லை. அந்த சக்ஸஸும் வராது, நான் ரிட்டர்னே இப்போ பண்ணல. அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இங்கே வாய்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஆக்சுவலாக என்ன எப்போ எழுதலாம் தெரியுமா? எப்போ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒருவேளை இந்த சேவ் கொடுக்குறீங்க, அந்த சேவ் ப்ராசஸில் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாதான் உங்களுக்கு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? கண்ட்ரோலரில் எழுத முடியும். அதுக்காக தான் இங்கே நம்ம வேணுன்றப்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாதனால நான் அப்படியே வாய்டை கூட கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. இங்கே ஸ்ட்ரிங்காவோ யூனிட்டாவோ பூலியனாவோ நீங்கள் எழுதிக்கலாம். அது நம்மளோட வேலை தான். அதோட வேலை கிடையாது. ஏன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன், ஆட் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம தான் எழுதுறோமே தவிர அது எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம தான் எழுதுறோம். இது என்ன வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே எழுத போகிற பிஸ்னஸ் லாஜிக்கில் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் லாஜிக் எழுதி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறோம், இல்லை சேவ் பண்ண பிறகு செக் பண்ணுங்க, இல்லை சேவில் ஏதோ இஷ்யூ வருது, இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இங்கே வாய்டு இருந்தாலும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். ஸோ சர்வீஸ் லேயர் ஆட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் லேயர் ஆட் பண்ணியாச்சு, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தனியாக ஒரு இங்கே ஒரு ஆப்ஷன் போடுவோம். இந்த பேஜில் பாருங்கள், இங்கே வேணால் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரியோ டெலீட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவரை மட்டும் தனியாக வியூ பண்ணுற மாதிரியோ இங்கே பட்டன் போட போகிறேன். எந்த இடத்துல? இந்த இடத்துல பட்டன் போட போகிறேன். அந்த மாதிரி எப்படி பட்டன் வர வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். அதாவது இந்த லிஸ்ட்டு வரும்போது பக்கத்தில் என்ன வரும்? எடிட்டு, டெலீட்டு, வியூ, அது மாதிரிலாம் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று அங்கே வைக்க போகிறோம். அந்த லிங்க் வைக்க போகிறோம். யூஸர் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இல்லை, இதை கிளிக் பண்ணால் டெலீட்டு, இதை கிளிக் பண்ணால் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே டெலீட்டுன்னு போட்டுக்கிறேன். நான் இங்கேயே போட்டுக்கிறேன். எடிட், வியூ, டெலீட் 3 வைக்க போகிறேன். எடிட் கொடுத்தா அவரை போய் மாற்றுற மாதிரியும், வியூ கொடுத்தா வந்து அவரை மட்டும் தனியாக பார்க்குற மாதிரியும், டெலீட் கொடுத்தா அவரை டெலீட் பண்ணுற மாதிரி கூட நம்ம போட்டுக்க முடியும். அது நம்மளோட ப்ராசஸ் தான், சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். சரியா? ஏன்னா அதில் ஒரு லிங்க்கில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, அதனால் அதையும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். பர்டிகுலராக ஸ்டூடெண்ட் வியூ பண்ணுற மாதிரி எழுதிட்டேன் நான் ஏற்கனவே.
பர்டிகுலராக ஸ்டூடெண்ட் வியூ பண்ணுற மாதிரி சர்வீஸ் லேயர் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எழுதியிருக்கோம். இதை எழுதியிருக்கோமா, கெட் ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கோமா, கெட் ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கோம். அந்த கெட் ஸ்டூடெண்ட்டை தான் இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், கெட் ஸ்டூடெண்ட் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கெட் ஸ்டூடெண்ட் எங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இதில் லிஸ்ட்டில் இண்டெக்ஸில் போயிட்டு ஓகேங்களா, இண்டெக்ஸில் போயிட்டு இன்னொரு காலம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா இங்கே ஒரு டம்மி காலமாக வச்சுக்கலாம். இந்த டிடிக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிங்க் அந்த பட்டன் வைக்க போகிறோம். என்ன பட்டன் வைக்க போகிறோம்னா அது ஒரு லிங்க் மாதிரியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு டிடி போட்டோம், டிடிக்குள்ளே வரணுன்றதுனால இங்கே கொடுத்துங்க டிடி டெக்ஸ்ட், அதாவது இங்கே டிஎஸ் டெக்ஸ்ட் கொடுத்தோம் பாருங்க, அது மாதிரி கொடுக்க போகிறதில்ல. இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறேன், ஹைப்பர் லிங்க் போட போகிறோம். ஹைப்பர் லிங்கில் போயிட்டு TH:HREF ஓகேங்களா, TH:HREF கொடுத்து அந்த TH:HREFல தான் நம்ம டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நான் வியூன்னு வச்சுக்கிறேன் புறப்படானு. இதுக்குள்ள தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஏற்கனவே நம்ம எழுதணும் பாருங்க, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் லிங்க் எழுதணுமே அதே மாதிரி தான் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், என்ன லிங்க் போடணும், @ போடணும். @ அப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு ஸ்லாஷ், அதுக்கப்புறம் எந்த பேஜ் போக போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு எந்த பேஜ் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜ். இப்போ நான் இங்கே எழுதலை, இன்னும் கண்ட்ரோலே எழுதலை. எதுக்கு, அதுக்கான கண்ட்ரோல் எழுதிட்டேன்னா எழுதலை, இன்னும் அது எழுதிடுவோம். எழுதிதான் அந்த நேம் அங்கே கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்க்குற மாதிரி சேவ் தான் எழுதிருக்கோம். இப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்குறது @ கெட் மேப்பிங்கே கொடுத்துக்கிறேன். கெட் மேப்பிங்கில் கண்டிப்பாக இங்கே என்ன ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த எந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்கணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் எழுதுவோம். கரெக்டாக இல்லையா, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டை பார்க்குறது வேற, பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல கெட் மேப்பிங்கில் என்ன கொடுக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரை ரீட் பண்ணுற மாதிரி எழுதணும். நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் ரீட் பண்ணுவோம். எந்த ஸ்டூடெண்ட் ரீட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எழுத போறீங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்லாஷ், அது ஸ்டூடெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், எல்லா ஸ்டூடெண்ட்டை பார்க்குற மாதிரி இது வந்து ஸ்லாஷ் கொடுத்து அங்கே ஒரு வேரியபிள் போட போகிறோம். அங்கே தான் டேட்டா பாஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் மார்க் போட்டு RNO கொடுத்துரு, கர்லி பிரேஸ் போட்டு RNO கொடுத்துறேன். ஸோ இந்த RNOவை ரீட் பண்ணால் இந்த RNOவில் 1 வந்தால் 1 வரணும், 2 வந்தால் 2 வரணும், அது மாதிரி எழுத போகிறோம். சரியா, ஓகே. இப்போ இங்கே போய் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கு ஷோ ஸ்டூடெண்ட்னு வச்சிடறேன். இதில் வந்து அதை ரீட் பண்ணோம். யார் ரீட் பண்ணோம், நல்லா கவனிச்சிங்க. இது மாடல் வேரியபிள் கிடையாது, யூஆர்எல் இருக்க வேரியபிள் ரீட் பண்ணுறதுக்கு வேற அனோடேஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, மாடல் டேட்டாவாக ரீட் பண்ணுறது ஒன்று, இது வந்து மாடல் அட்ரிபியூட்டாக ரீட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஆர்எல்லேருந்து ரீட் பண்ண போகிறோம். யூஆர்எல்லேருந்து என்ன பண்ணுவோம்னா பாத் வேரியபிள் போடணும். யூஆர்எல்லேருந்து எடுக்கிறதுக்கு பாத் வேரியபிள் போடணும். பாத் வேரியபிள்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். சரியா, அந்த பாத் வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டா, இன்டிகர்னா இன்டிகர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேர் RNO. இப்போ இதுக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னா ரிட்டர்னில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கொடுக்க போகிறோம், அந்த பேஜ் அனுப்ப போகிறோம். அனுப்பும் போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டும் போகணும்ல. அதாவது நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டும் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், மாடலில் போயிட்டு என்ன பண்ணோம், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ பேஜுக்கு போனோம், ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் பேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் பேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஸ்டூடெண்ட் பேஜில் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அந்த பேஜுக்கு யார் போகணும், இந்த ரோல் நம்பர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் போகணும். அதனால என்ன பண்ண போகிறோம், அதை மட்டும் எடுத்து இங்கே ஆக்சஸ் பண்ணி இங்கே வர வைக்க போகிறோம். அது நார்மல், ஏற்கனவே நீங்கள் எழுதுனது தான். என்ன எழுதணும், நம்ம இப்போ எழுதணும் இல்லையா, டேட்டா எழுதணும் இல்லையா, ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் வந்துச்சு, STUD ஈக்குவல் டு என்ன போட்டுக்கிடுங்க, அந்த சர்வீஸ் லேயர்லேருந்து கால் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சர்வீஸ் லேயர் என்ன பேர் வச்சுருக்கோம், சர்வீஸ் டாட் கெட் ஸ்டூடெண்ட்டா, அதில் ரோல் நம்பரை பாஸ் பண்ணோம். யாரை பாஸ் பண்ணோம், RNOவை பாஸ் பண்ணி விடணும். RNOவை பாஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணோம், அது ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டை கொடுத்த பிறகு அந்த ஸ்டூடெண்ட்டை நேரம் பார்க்கலாம். இது அப்படி கொடுக்கல போகுது, இது வந்து ரெப்போ வந்தால் தான் ஸ்டூடெண்ட்டாக கொடுக்கும். நம்ம எழுதுகிற சர்வீஸில் என்ன ரிட்டர்ன் பண்ணுறது பாருங்க, ஸ்டூடெண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ அது தேவையில்லை. அதனால என்ன பண்ணலாம், இங்கே வெறும் ஸ்டூடெண்ட் கொடுத்தா போதும். சரி, இப்போ இதை எடுத்து மாடல் ஆட் பண்ணணும். மாடல் ஆட் பண்ண என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். மாடல் மை மாடல் வச்சுங்க. எதுக்காக இது வந்து இந்த பேஜுக்கு போகும்போது இது பாருங்க, இதுக்கு வந்து பேஜ் எந்த பேஜுக்கு போகிறோன்றது, இந்த பேஜுக்கு இந்த டேட்டாவை சேர்த்து அனுப்பணுன்றதுனால மாடல் கிரியேட் பண்ணுறோம். ஆஃப்டர் நம்ம சர்வீஸ்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ண பிறகு மை மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட் அதில் போய் என்ன பண்ணலாம், கரண்ட் ஸ்டூடெண்ட்ல இப்போ ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன், STDன்னு வச்சுக்கிறேன். ரெண்டும் ஒரே நேம்ல இருந்தால் கன்ஃபியூஸ் ஆக போகுது, அதனால் கரண்ட் ஸ்டூடெண்ட் C ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, இந்த கண்ட்ரோலரில் அதாவது நீங்கள் என்ன எப்படி கால் பண்ண போறீங்க வச்சுங்க சொல்கிற பாருங்க. நியூ ஸ்டூடெண்ட்டா இண்டெக்ஸில் போயிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் மேலே
ஆங்கர் வந்துடும், ஹைப்பர் லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ண உடனே நேராக எந்த கண்ட்ரோல் கால் பண்ண போனோம்னா இந்த கண்ட்ரோலர் இந்த மேப்பிங்கை கால் பண்ணுவேன். இதை தான் கால் பண்ணுவேன். ஓகேவா? இதில் கால் பண்ணும்போது சேர்ந்து யார் போகணும், ரோல் நம்பரும் சேர்ந்து போகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல போயிட்டு எங்கது வியூ போட்டோமே இண்டெக்ஸில் இங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட், இது யூஆர்எல் பார்த்துக்கிடுங்க, ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸ்டூடெண்ட்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு ரோல் நம்பர் போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் போட்டேன், ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். இங்கே ரோல் நம்பர் வரணும். ரோல் நம்பர் வந்து எதில் இருக்குது, டேட்டாவில் இருக்குது. அது என்ன பண்ணுவீங்க, அதே தான். அதுக்கு என்ன எப்படி போகணுன்றது சொல்கிறோம் பாருங்க. இங்கே எப்படி போகணுன்னா கர்லி பிரேசஸ் போட்டு ரோல் நம்பர்னு கொடுத்துருங்க. நல்லா பார்த்துங்க, இந்த பேராமீட்டர் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு கூட யார் போகிறா, RNO போகுது. எது, இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரோல் நம்பருக்கான வேல்யூவை தனியாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, அந்த ரோல் நம்பர் முடிச்ச உடனே ப்ராக்கெட் போட்டுங்க, நார்மல் ப்ராக்கெட் போட்டுட்டு RNO ஈக்குவல் டு, இப்போ தான் நீங்கள் டைம் லீஃப்ல போடுற மாதிரி வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும். டாலருக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் ரோல் நம்பர். திருப்பி சொல்கிறேன், இந்த யூஆர்எல் தான், இந்த யூஆர்எலுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க. இந்த யூஆர்எலுக்கு போனோம்னா இந்த ரோல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம், RNO ஈக்குவல் டு இந்த ரோல் நம்பரை கொடுத்துறோம். மற்றபடி எல்லாம் அதே தான். சரியா? ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. இந்த கண்ட்ரோலரையும் சேவ் பண்ணிடுங்க. இந்த பேஜ் வருது, இது வருது, எல்லாம் கரெக்டாக தான், எல்லாம் எழுதிட்டோம். ஓகே, இனிமேல் இன்னும் ஒரு பேஜ் தான் எழுதல. என்ன எழுதணும், ஸ்டூடெண்ட் பேஜ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் பேஜ்.html கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் பேஜ்.html. அதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்க போகிறாரு, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்குற மாதிரி எழுதிடலாம். சும்மா டம்மியாக எழுதுறேன், லிஸ்ட்லேருந்து கூட எழுதிக்கலாம். ஏங்களா, இது டேபிளாக வேண்டாம், அதனால் கீழே வரட்டும். ஸ்டூடெண்ட் பேஜில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு இதில் போய் வெறும் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் போடுறேன், எல்லாரையும் போட போகிறதில்ல. H1 போட்டு TH:text கொடுத்து ஈக்குவல் டு போட்டுட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், டாலர் கர்லி பிரேசஸில் என்ன பேர் வருது, சி ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம், அதை மட்டும் போட்டுறேன். கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பேஜ், இந்த ஃபஸ்ட் பேஜில் எல்லா பேர் வரும்போதும் பக்கத்தில் என்ன வரும், உங்களுக்கு வியூன்னு ஒன்று வரும். இது வியூன்னு வரும். அந்த வியூவை கிளிக் பண்ணால் கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் போகணும். ஒரு ரோலையும் வியூ வரும். ஏன்னா லூப்பில் கொடுத்துருக்கேன், ஒரு ரோலையும் வியூ வரும். ஒவ்வொரு ரோவை கிளிக் பண்ணும் போதும் வேறு யூஆர்எல் பாஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, அது 1னா ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்/1000, 10,001 அப்படி போகும். சரியா? 10,101 அப்படி போட்டிருக்கேன். பார்க்கலாம். இது முதல்ல எப்படி வருதுன்னு காமிச்சிடுறேன், அப்புறம் நம்ம லிங்க் கிளிக் பண்ணுறேன், திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணால் இப்போ இங்கே என்ன வரணும்னா பக்கத்தில் பட்டன் வந்துச்சா, பாருங்கள். இந்த யூஆர்எல் கவனிங்க, கீழே இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க. இது போகும்போது ரூல் நம்பர் பாருங்கள் 1010, இதுக்கு பாருங்கள் 10102, இதுக்கு போகும்போது 10103 வந்துடும். இந்த யூஆர்எல் ஆல்ரெடி எழுதியாச்சு. நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும். student/10102 கொடுத்தீங்கன்னா அவன் பேர் மட்டும் வரும். இதே வந்து 5 கொடுத்தீங்கன்னா 5 இல்லையா, 4 தான் இருக்கா, 4 இருக்குது. ஓகேங்களா, 1 இருக்குது, இப்படியும் வரும். இதே தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை போட்டால் என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை என்ன பேர், வெளியில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டே கிடையாது, ரூட். இதுதான் எல்லாம் வரும். இப்போ யாரை கிளிக் பண்ணுறேன்னா ஆகுது, அவங்களுக்கு வருது. இது யாரை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வருது. சரியா? இல்லாத நம்பர் நானாக மேலே கொடுத்தேன்னா எரர் வருது பார்த்தீங்களா, அந்த எரருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல சர்வீஸ் லேயரில் செக் பண்ணணும், இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுவும் காமிச்சிடுறேன், போட்டு காமிச்சிடுறேன். சர்வீஸ் லேயரில் என்ன பண்ண போகிறோன்றது காட்டுறேன். சர்வீஸ் லேயர் போயிருங்க. சர்வீஸ் லேயரில் போயிட்டு இம்ப்ளிமெண்டேஷனில் போயிட்டு இந்த இடத்துல செக் பண்ண போகிறேன். என்ன செக் பண்ண போகிறேன்றது பாருங்கள். அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்டை வாங்கி அப்படியே கொடுத்துட்டேன்ல, இந்த இடத்துல தான் அந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, வாங்கியாச்சு. வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஃபைண்ட் பை ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம repo.find by id கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் வாங்கின பேர் கூட போடலாம், இங்கே கூட போடலாம். டாட்டு ஸ்டூடெண்ட்டை வாங்கிட்டு செயினிங் இருக்கு. இங்கேயும் செயினிங்னா என்னன்னு பாருங்க. ஆர் எல்ஸ் த்ரோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஆர்எல்ஸ் த்ரோ ஃபைன் ஐடிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம் வருதான்னு. ஏன்னா இது அசைன் பண்ணுறோம், அது ஃபங்க்ஷன் காலாவது இது அசைன் பண்ணுறோம். ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே ஆக்சுவலாக இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ எக்ஸெப்ஷன் போட்டுக்கிறேன்.
அதுக்குள்ள செமிகோலன் போடுங்க. கரெக்டாக வருதா பாருங்க. இது என்ன எரர் மட்டும் பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் த்ரோ இஸ் அன்டிஃபைன் ஃபார் ஸ்டூடெண்ட் டைப் தான். அதனால என்ன பண்ணலாம்னா பிளாக் இதை எடுத்து தூக்கி வெளில போட்டுருங்க. என்ன வரும்னு சொல்றேன் பாருங்க. இன்னும் இங்கே ரீட் பண்ற நம்பர் இல்லைன்னு வச்சுங்களேன், இருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கேஷில் போயிட்டு அந்த எக்ஸப்ஷன் ரிசீவ் பண்ணிட்டு அதில் ஒரு டம்மி ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். ரிட்டர்ன் கொடுத்து நல் கொடுத்துட்றேன். ரிட்டர்ன் நல் கொடுத்துட்றேன். இதில் மட்டும் என்ன பண்ணுறேன், அப்படியே ரிட்டர்ன் கொடுத்து மை ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இது என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இப்போ நான் இல்லாத ஸ்டூடெண்ட் கொடுத்தேன்ல முன்னாடி, இங்கே கொடுத்தேன்ல, அப்போ எரர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒயிட் லேபிள் எரர் வந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி இப்போ வராது. ஏன் வராதுன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவேன், இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணுறேன். இது இந்த எரரை ட்ரிகர் பண்ண உடனே நேரம் எங்கே போகும், இந்த லைனுக்கு வராது, கீழே வந்துடும். கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்னல் கொடுத்துருவேன். ரிட்டர்னல் கொடுக்குறதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டேட்டாவை சேர்த்து அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும், ஒரு மாடலில் போட்டு அனுப்பணும். அப்போ தான் அங்கே நம்மளால என்ன பண்ண முடியும், அங்கே ரிசீவ் பண்ண முடியும். எங்கே ரிசீவ் பண்ண முடியும், இப்போ இங்கே நல் வந்துச்சு. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நல் வருதா, இங்கே ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நல் வருதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து சர்வீஸ் லேயரில். இங்கே என்ன பண்ணுங்கன்னா, எங்கள் கண்ட்ரோலர் போயிட்டு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க பாருங்க, வியூ ஸ்டூடெண்ட் எங்கே வந்து ஷோ ஸ்டூடெண்ட்டு, இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் வருது பார்த்தீங்களா. வரும்போது ஒருவேளை இஃப் எஸ்டியூடி வந்து நல்லா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா, நீங்கள் நல்ல கூட ரிட்டர்ன் பண்ணிங்க. எங்கே இதே நல்ல கூட ரிட்டர்ன் பண்ணிங்க, இல்லை ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கூட அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படியே ரிட்டர்ன் பண்ணால் அங்கே நல் தான் வரும். எங்கே நல் வரும், இந்த சி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லே போகும். இந்த சி ஸ்டூடெண்ட் நல்லே போகும். எங்கே போகும், ஸ்டூடெண்ட் பேஜுக்கு போகும். ஸ்டூடெண்ட் பேஜில் கூட இது இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா திருப்பி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் லேயரில் என்ன பண்ணிட்டேன்னா, கெட் ஸ்டூடெண்ட்டில் முன்னாடி ஃபைன் பை ஐடி மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஐடியை வாங்குறேன். ஒருவேளை அதில் இல்லா ஆர்எல்ஸ் அப்படின்னா, இந்த ஆர்எல்ஸ் என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபைன் பண்ணுது இல்லையா, ஒருவேளை அது ரிட்டர்ன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உடனே இங்கே வரும். இங்கே வந்தோன்னு என்ன பண்ணா, இது பாருங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுறோம், அனானமஸாக எழுதுறோம், அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம். எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணால் நேராக எங்கே வரும், இங்கே வரும். இங்கே வந்து நல் ரிட்டர்ன் ஆகிடும். இங்கே என்ன பண்ணுறான், ஒருவேளை எரர் இங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா நேராக என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். இது யார் கால் பண்ணுறா, இது வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலர் கால் பண்ணுது. நம்ம கண்ட்ரோலர் தான் கெட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அது வந்தவொடனே இதில் ஒன்று நல் இருக்கும், இல்லை டேட்டா இருக்கும். அது நல்லா அந்த நல்ல ரைட் ஆகும், டேட்டா வந்தால் டேட்டா ரைட் ஆகும். எரர் வராது. இப்போ நல்லே ரைட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் பாருங்க, இது வந்த பிறகு இங்கே போய் எந்த பேஜில், ஸ்டூடெண்ட் பேஜில் போய் நல்ல ரீட் பண்ண முடியுமா, இது நல்லா இருந்தால் ரீட் ஆகாது, அது நல்லா இருந்தால் ரீட் ஆகாது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் கவனிங்க, இதை கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதில் போயிட்டு என்ன பண்ண பாருங்க, H1 TH: டெக்ஸ்ட் இல்லையா, அதில் போயிட்டு அங்கே ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் மாதிரி போட போகிறோம். சரியா, டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி போடுவோம், அதே லாஜிக் தான், அதே தான். டாலர் இங்கே போட்டுங்க, முதல்ல டாலர், ஓகேங்களா. டாலருக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டா எது, சி ஸ்டூடெண்ட். ஒருவேளை அது நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா, இது வரைக்கும் போட்டுவிடுங்க. இது வரைக்கும் கண்டிஷன் அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் மார்க் போடுவோம் இல்லையா, அதே தான். இருந்தால் என்ன பண்ணுவீங்க, டாலர் இப்படி போட்டு சி ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேமை பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படிதான். கோலன் கொடுத்து என்ன பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணலாம், கோலன் கொடுத்துட்டு ஒரு கோர்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட் நாட் ஃபோன் சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் நாட் ஃபோன் சும்மா போட்டுறேன். ஸோ லாஜிக் புரியுதா பாருங்க. இந்த இடத்துல கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் போடுறோம். முன்னாடி நேராக சி ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தேன். இப்போ இதில் சி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டும் வரலாம், நல்லும் வரலாம். நல் வந்தால் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் இதை போடுறேன். நல் வந்தால் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நாட் ஃபோனை போட்டுறேன். அவ்வளோதான். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணிவிடுவோம். இல்லாத நம்பர் கொடுத்தா கரெக்டாக இருக்காதான்னு பார்த்துருவோம். இங்கே கிளிக் பண்ணால் பிரச்சனை வராது, ஏன்னா இருக்கிற நம்பருக்கு மட்டும் தான் வரும். ஒருவேளை யூசர் நேராக போய் இங்கே ஸ்டூடெண்ட் போட்டு அங்கே ஸ்லாஷ் கொடுத்து 10 102 120 1020 கொடுக்குறாரு. கொடுத்தா இப்போ என்ன வருது பாருங்க, ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. இதே நான் வந்து
1010 கொடுத்தோன்னா பார்த்துங்க பேர் வருது. இப்போ சர்வீஸ் லேயரில் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? இப்போ இதை வந்து இதே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை போட்டு பாருங்க. அப்போ அந்த பிரச்சனை வர ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வெறுமனே அப்படியே கொடுக்கணும். இப்போ எல்லாரும் வராங்க. இப்போ யாரை கிளிக் பண்ணுறோம் அவங்க மட்டும் வருவாங்க இதில். சரியா? இது யாரை கிளிக் பண்ணால் அவங்க மட்டும் வருவாங்க. நியூ ஸ்டூடெண்ட் கொடுத்தா ஆட் ஆவாங்க. லாஜிக் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ரெஸ்ட் கண்ட்ரோலர் நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்போ முடிக்க முடியாது. ஓகேங்களா? ரெஸ்ட் கண்ட்ரோலர் இப்போ எடுத்தோன்னா முடியாது. நாளைக்கு ரெஸ்ட் கண்ட்ரோலர் எடுத்துக்கலாம். சரி, ரெஸ்ட் கண்ட்ரோலர் இல்லை, ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐ வந்து நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டு காமிச்சிடுவேன். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுறோன்றதை புரிஞ்சுங்க. இதில் என்ன பண்ணுறோன்னா பேஜ் வந்து ஸ்ப்ரிங்லேயே டெவலப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ரெஸ்ட் ஏபிஐ இருந்தால் அப்படி இருக்காது. வெறும் லாஜிக், பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் தான் இங்கே நிற்கும். இதெல்லாம் வாங்கி புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? யாருக்கு புஷ் பண்ணுவோம்? ஃப்ரண்ட் எண்டுக்கு புஷ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்டு கொடுக்குற ரெக்வஸ்ட்டை வாங்கி நம்ம ஏற்கனவே ஜாங்கோ அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஜாங்கோ எப்படி பண்ணோம் அதே தான். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு யூஆர்எல் கொடுத்தோம்னா அந்த யூஆர்எல் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வரில் போயிட்டு டேட்டாவை ஃபெச் பண்ணி டேட்டா ஜேசனாக ரிசீவ் ஆகும். ஜேசனாக தான் ரிசீவ் பண்ண முடியாது, எக்ஸ்எம்எல் ரிசீவ் பண்ணலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஜேசனாக ரிசீவ் ஆகும். அந்த ஜேசனை வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம எடுத்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனில் போட்டுப்போம். அதுதான் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் பண்ணணும். சரியா? அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் வேணும். ஓகேங்களா? அது அப்புறம் போஸ்ட்மேனில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிடுவேன். போஸ்ட்மேனில் உங்களுக்கு அக்கௌண்ட் வச்சுக்கிங்க. போஸ்ட்மேன் இருக்கும், போஸ்ட்மேன் ஒன்று இருக்கும். இதில் போய் போஸ்ட்மேனில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அதை சொல்லி கொடுத்த பிறகு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரியாக்டில் வச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம். ரியாக்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா போஸ்ட்மேனில் போட்டு, இன்டர்ஃபேஸே இல்லாமல் ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா போஸ்ட்மேனில் போட்டு எப்போ வேணால் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நீங்கள் போஸ்ட்மேனில் போய் உங்களோட அக்கௌண்ட் ஒரு கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணலாம்? நமக்கு தேவைப்பட்ட யூஆர்எல் கால் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர் 10 நிமிஷம் இருக்குது, போட முடியுதான்னு பார்க்குறேன். இல்லை வேண்டாம், ஹைபரியில் போட்டு உங்களுக்கு புரியாமல் போக வேண்டாம். இது நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. இது மட்டும் போட்டுங்க. டெலிட் அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணால் டெலிட் பண்ணுற மாதிரி எழுதுனா கூட எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஒரு டெலிட் பட்டன் கிளிக் பண்ணால் டெலிட் பண்ணுற மாதிரி எழுதி காமிச்சிடுறேன். அது வேணால் டைம் ஆகாது. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா லிஸ்ட்டு, இண்டெக்ஸ்லேயே போயிட்டு இன்னொரு அதிலே வந்து இன்னொரு லிங்க் ஆட் பண்ணிக்கிறேன் பக்கத்தில். அந்த லிங்க் வந்து எதுக்காகனா இது இல்லை, வியூவில் அதில் போய் என்ன பண்ணலாம்னா டெலிட்னு போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட் இது யூஆர்எல் மட்டும் மாறப்போகுது. சரியா? யூஆர்எல் மட்டும் இங்கே மாறப்போகுது. எந்த இடத்துல மாறப்போகுது? இந்த இடத்துல டெலிட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெலிட் ஸ்டூடெண்ட் இல்லை ரிமூவ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். பட் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி எழுதணும் அப்படின்னா கூட எழுதிக்கலாம். டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதுறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிங்க, இந்த இடத்துல டெலிட்னு எழுத போகிறேன். டெலிட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். டி ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன். இல்லை டெலிட் ஸ்டூடெண்ட்னு ஒரு யூஆர்எல் எழுத போகிறோம் இனிமேல் தான். சரியா? இப்படி கொடுத்து கூட பாஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்? அதில் டெலிட் பண்ணுற மாதிரி எழுதிடலாம். சரி, நான் முதல்ல இது மாதிரி எழுதி காமிச்சிடுறேன். டெலிட் ஸ்டூடெண்ட் தான், மற்றபடி அதே லாஜிக்கில் தான் இருக்குது. கண்ட்ரோலரில் போயிட்டு இதே லாஜிக் தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? டெலிட் ஸ்டூடெண்ட் போட போகிறோம். வர்றது வந்து ரோல் நம்பர் வருது, அதே தான். இங்கே டெலிட் ஸ்டூடெண்ட் வச்சிடுறேன். இதில் என்ன பண்ண போகிறோம்? கெட் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? டெலிட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணணும். டெலிட் ஸ்டூடெண்ட்னா சர்வீஸ் எழுதல வேலை நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷனில் போயிட்டு டெலிட் ஸ்டூடெண்ட்டாக தான் என்ன பண்ணணும்னு எழுதிருங்க. ரிமூவ் ஸ்டூடெண்ட்டுக்குன்னா எழுதிருக்கோம். டெலிட் பண்ணணும். வர ரோல் நம்பர் வச்சு டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். யார்? ரெப்போ டாட் டெலிட் பை ஐடி இது இருக்கா? டெலிட் பை ஐடி கொடுத்து யாரை கொடுக்க போகிறோம்? ஆர்என்ஓ கொடுப்போம். அது டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிட்டு இங்கே நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், டெலிட்டட்னு வச்சுக்கலாம். இல்லை இது வாய்டாக போட்டிங்கன்னா இங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவை இல்லை. ஓகேங்களா? இது முடிஞ்சு போச்சு, டெலிட் ஆகிடும். டெலிட் ஆன பிறகு நான் எரர் காமிக்குதுன்னு தெரில, எங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் அது மாதிரி இல்லைங்களா, சர்வீஸில் இங்கே மாற்றணும். இப்போ இந்த பிரச்சனை போயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. டெலிட் பை ஐடின்னு கொடுத்தா அதில் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆன பிறகு கண்ட்ரோலர் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெலிட் பண்ண பிறகு டெலிட்டட்னு எதுவும் மெசேஜ் எதாவது ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் பேஜ் தானே போகிறோம் டெலிட் பண்ணால், அப்போ இது தேவையில்லை. டெலிட்டில் இதுவும் தேவையில்லை, ஏன்னா மாடல் தேவையில்லை. டெலிட்னா அந்த டேட்டா டெலிட் ஆகிடும். இந்த ரிமூவ் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணணும். இங்கே என்ன கால் பண்ணணும்னா சர்வீஸ் டாட் ரிமூவ் ஸ்டூடெண்ட். அதில் யாரை பாஸ் பண்ணணும்? ஆர்என்ஓ பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ரீடைரக்ட் தான் எழுத போகிறேன். இந்த ரீடைரக்டே எழுதிடுங்க. ஏன்? டெலிட் பண்ணி எங்கே போனோம்? ஃபஸ்ட் பேஜ்லேயே வரணும். டெலிட் ஆகிட்டு வந்துடணும். அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம்.
ஸோ இதில் போய் என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பேஜ் எல்லா டேட்டாவும் வந்துருச்சு, டெலிட்டும் வந்துருச்சா. இப்போ இது யாரோ ஒருத்தர் டெலிட் பண்ணுறோம் வச்சுங்க, இதை கிளிக் பண்ண என்ன ஆகும், டெலிட் பண்ணிட்டு திருப்பி இங்கேயே வந்துடும் பாருங்க. டெலிட் ஆகிடுச்சா, போயிடுச்சு. அந்த ஸ்டூடெண்ட் டெலிட் ஆகிட்டார், டேபிளையும் டெலிட் ஆகிட்டு இருப்பார். ஏன்னா டேபிள் இருந்தால் டேட்டா வருது. ஏன்னா நீ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கண்டஸ்டன்ட், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டு பாருங்க. ஒரு ரூபா போயிடுச்சா, 1023 போயிடுது பாருங்க. சரியா, ஓகே. ஸோ இதுதான் டெலிட். பட் டெலிட் பண்ணவொடனே சட்டுன்னு போயிடுது இல்லையா. டெலிட் பண்ணவொடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கணும், டெலிட் பண்ணுமா வேண்டாமான்ட்டு. அந்த மாதிரி எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இப்போ பிளைனாக வந்துட்டு போய் டெலிட் ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி டெலிட் ஆகாமல் நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டு டெலிட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா, அது எங்கே வரணும்னா நம்ம இண்டெக்ஸ் பேஜில் இங்கே டேரெக்டாக டெலிட் ஸ்டூடெண்ட் இல்லையா, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து அப்படி எழுத போகிறதில்ல, ஏன்னா அதை கிளிக் பண்ணால் கன்ஃபர்மேஷன் வேணுமா வேணாமான்னு கேட்கணும், ஃப்ரண்ட் எண்டில் கேட்கணும். அது ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா TH:on click, TH:on click, ஆன் கிளிக்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன், அதுதான் டெலிட்னு போட போகிறோம். பட் இந்த ஃபங்க்ஷனோட ரோல் நம்பரும் பாஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷன் மேலே எழுதிட்டு வந்துடுறேன். மேலே போயிட்டு ஹெட்டாகில் போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அந்த ஸ்கிரிப்ட் டேக்ல என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. ஃபங்க்ஷன் ரிமூவ்னு வச்சுக்கிறேன், நானாக எழுதுகிற ஃபங்க்ஷன் இது. இல்லை அந்த ரிமூவில் ஒரு வேரியபிள் ரிசீவ் ஆகும், அதை தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்ஃபார்ம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஆஃப் do you want to remove the student அப்படின்னு போடலாம். எஸ்ஆர்னா வந்துடும். இது வந்து ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுங்க, டெலிட் பண்ணுற யூஆர்எல்லாம் கால் பண்ணுங்க. அங்கே கால் பண்ண வேணாம், இங்கே கால் பண்ண யூஆர்எல்லாம் அங்கே கால் பண்ண போகிறேன். ரோல் நம்பர் தான் வந்துருச்சு. இங்கே என்ன பண்ணலாம், விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்எஃப் ஈக்குவல் டு, இங்கே போய் என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் டெலிட் ஸ்டூடெண்ட், டெலிட் ஸ்டூடெண்ட். ஃபுல் யூஆர்எல் போனாலும் போட்டுங்க, http://localhost 8080/delete student /roll number வரணும். ரோல் நம்பர் வந்து RNO, அந்த ரோல் ஆனவன் சேர்த்து அனுப்புங்க. சரிங்களா, இருந்தால் மட்டும் அனுப்புகிறேன், இல்லை அனுப்ப மாட்டேன். சரி, இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ண போகிறோம். இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ண போகிறோம், இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனை இந்த டேட்டாவும் சேர்த்து பாஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம். எங்கே, ஆன் கிளிக்கில். எப்படி எழுத போகிறோம் பாருங்க. பாருங்க, டாலர் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அட்டு வந்து எதில் கொடுத்தோம், ஹெச்எஃப்ல கொடுத்தோம். ஆனால் ஆன் கிளிக்கில் என்ன பண்ண போகிறோம் பாருங்க, ஜாவாஸ்கிரிப்டை கால் பண்ணுறதா மட்டும் பைப் போட்டுக்கணும், டபுள் பைப். 2 பைப்புக்கு நடுவில் தான் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், ரிமூவ் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ரிமூவ் ஃபங்க்ஷனை என்ன பாஸ் பண்ண போகிறோம், டேட்டா பாஸ் பண்ணுறோம். டேட்டா பாஸ் பண்ணுறது அதே சேம் லாஜிக் தான். என்ன பண்ணுவீங்க, டாலர் கர்லி பிரேசிஸ், அந்த பேர் என்னது, எலிமெண்ட் டாட் ரோல் நம்பர், அது நார்மல் கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுங்க. 1 2 கரெக்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மற்றபடி அதே தான். இப்போ பாருங்க, சேவ் பண்ணிட்டேன், திருப்பி ரன் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. இப்போ இங்கே டெலிட் பட்டன் பாருங்க, லிங்க் போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டைல் ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு கர்சர் பாயிண்டரா போட்டுங்க. திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணா வரும். சார் அது நியூ ஸ்டூடெண்ட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க சார், டெலிட்ல கொடுங்க. ஓகே, தேங்க் யூ. இது அப்படியே கட் பண்ணிட்டு இதை எடுத்து இதில் போட்டுக்கணும். இப்போ டெலிட் பட்டனை கிளிக் பண்ணால் உங்ககிட்ட கேட்கும். இப்போ டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், கிஷோர் ஹரிஷ் மேலே கிளிக் பண்ணுறேன். டி வாண்ட் டெலிட் ரிமூவ் கேட்குது. கேன்சல் கொடுத்துட்டா டெலிட் ஆகாது. ஒருவேளை இதை கிளிக் பண்ணுறேன், யூ வாண்ட் டெலிட் கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், டெலிட் ஆகிடும். ஓகே கொடுத்தா டெலிட் ஆகும். இல்லை கொடுக்கலன்னா கேன்சல் கொடுத்தா டெலிட் ஆகாது. லாஜிக் புரியுதா? ஸோ இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரியாக்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அப்புறமா இப்போதைக்கு நான் ரெஸ்ட் கண்ட்ரோலாக இருந்தால் ரியாக்டில் கண்ட்ரோல் பண்ணிங்க. இங்கேயே போடுறதுனால இப்படி போட்டேன். சார் இந்த டெலிட் பண்றது ஆத்தரைஸ் பர்சன் மாதிரி நம்ம செக்யூரிட்டி கொடுத்து பண்ண முடியும். ஸ்ப்ரிங்கிற செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு, ரோல்ஸ், யூசர் ரோல்ஸ் ஆட் பண்ண முடியும். யார் யாருக்கு என்னென்ன சார் அதை காமிக்க முடியுமா சார்?
பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா புக்கில் கண்டிப்பாக நம்ம புக்கில் இப்போ ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து டெலிட்னா இப்போ எல்லாருமே பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆமாம் ஆமாம் செக்யூரிட்டினா யாராவது இப்போ ஆத்தரைஸ் ஆத்தரைஸ் பர்சன் மாதிரி பண்ணிட்டா தான் யாராவது இது பண்ணணும். நீங்கள் யூசர் லாகின்லாம் போட்டு வர வைக்கலாம். முதல்ல ஒரு யூசர் லாகின் பேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அதெல்லாம் போடலாம். அதுக்கு ரோல்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் புக்கில் வரும்போது ரோல்ஸோட வரும். நீங்கள் அப்போ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் யூசர் ரோல்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செக்யூரிட்டி ரோல்னு போட்டு பாருங்கள். அதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், படித்து பாருங்கள். ஓகே, எல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் புக்கு வரும்போது பார்த்துக்கிடுங்க. அதில் கண்டிப்பாக செக்யூரிட்டிலாம் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, சரிங்க. டவுட் இருக்கா? இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ இது டெலிட் வச்சிருக்கீங்களா? இதுல வந்து எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி option. அதுதான் எடிட்டில் என்ன பண்ணணும்னா இதே டேட்டாவை அந்த பேஜுக்கு பாஸ் பண்ணணும். எந்த பேஜுக்கு? ஒரு HTML பேஜுக்கு. இங்கே கிளிக் பண்ணால் என்ன பண்ணுறோம், நம்ம ரோல் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணாமல் அந்த ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? எடிட்டில் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டேட்டா வாங்கி என்ன பண்ணிப்போம்னா, இந்த டைம் லிப்பில் வந்து நம்ம இங்கே டிஎஸ்ன்னு கொடுத்தோம்ல, அதெல்லாம் எதில் போடணும்? இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அது வந்து எதுக்கு போடணும்னா, இங்கே நியூ ஸ்டூடெண்ட்டில் நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டுன்னு போட்டு அதை போட்டுடணும். போட்டால் என்ன ஆகிடும், எல்லா டேட்டாவும் அங்கே பஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் யூசர் மாற்றி சப்மிட் பண்ணாருன்னா புட் மெத்தடு, போஸ்ட் மெத்தட் பதிலாக புட் மெத்தட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் அதே தான். அதாவது நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட் எடிட் பண்ணுன்றதை இங்கே போடுறோம் இல்லையா, இங்கே போடும்போது நம்ம ரோல் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஆப்ஜெக்டே அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ரோல் நம்பர் பாஸ் பண்ணி கண்ட்ரோலர் கூட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டோம். அந்த பேஜுக்கு ஆப்ஜெக்ட் போகும்போது நம்பர் மட்டும் போகக்கூடாது, ஆப்ஜெக்டே போகணும். அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டு எங்க இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம், இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், வேல்யூ ஈக்குவல் டு நீங்கள் அதை போட்டுக்கணும். யாரை போட்டுக்கணும்? அந்த ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா. இப்போ எப்படி இங்கே போட்டிருக்கோம், இதை போட்டிருக்கோம் இல்லையா, இது மாதிரி டேட்டாவே அங்கே பஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டேட்டா தான் அங்கே பஞ்ச் ஆயிரும். ஸோ யாரை எடிட் பண்ணுறோம் அவங்க வேல்யூலாம் காமிக்கும். காமிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் மாற்றிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் சேவ் மெத்தட் தான். ஓகேங்களா? அதுக்கும் சேவ் மெத்தட் தான். அப்படியே கொடுத்தாலே சேவ் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு பார்க்கலாம், ட்ரை பண்ண முடியுதா பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அது வேணாம், அதையும் நாளைக்கு நான் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். நாளைக்குன்னு சொன்னார்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் தள்ளி போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள், நாளைக்கே பார்த்துக்கலாம். ரெஸ்பாண்ட் வரலாம், நாளைக்கே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நான் இதுக்கும் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? சார்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு டேட் சொல்கிறேன். நாளைக்கு இருக்கிறதா இருந்தால் இல்லை சார், நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார். ஏன்னா இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டா கொஞ்சம் பிரேக் விட்டு பண்ணால் நல்லா இருக்கும். சரி, ஓகே, அது பார்க்கலாம். நான் சார்கிட்ட சொல்லி பார்க்குறேன். இல்லைன்னா சார் எது இருந்தாலும் குரூப்பில் இன்ஃபர்மேஷன் போடுவாங்க, பார்த்துட்டு பார்த்துக்கலாம். வேற யாருக்கும் டவுட் இருக்கா? நாளைக்கு கிளாஸ் இருக்கா? அதான் பேசிட்டு இருந்தோம். சார் குரூப்ல போடுவாங்க மெசேஜ். நாளைக்கு மட்டும் கன்ஃபர்மேஷன் போடுவாரா? ஆமாம் சார் போடுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஃபைல்ஸ் நான் அனுப்புகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கா நாளைக்கா எப்படின்றது பார்த்துப்போம். ஓகே சார். சொல்லுங்க சார், எனக்கு இந்த கெட் மேப்பிங் போட்டு மறுபடியும் வரல சார். கெட் மேப்பிங் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க சார். கெட் மேப்பிங் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க பார்க்கலாம். ஆமாங்க சார். ரெக்கார்டிங் கேட்குறீங்க. 2 நாள் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னா நாளைக்கு ரெடி பண்ணுவோம். நாளைக்கும் கிளாஸ் இருந்துச்சா அதுக்கு மறுநாள் தான் ரெடி பண்ணுவோம். 100% இன்னும் 2-3 நாளில் உங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் நீங்கள் எல்லா கிளாஸஸும் பார்க்க முடியும். கெட் மேப்பிங் ஸ்லாஷ் போட்டீங்க. இண்டெக்ஸ் பேஜ் index.html கிரியேட் பண்ணிட்டீங்களா? அதுவும் போடுறேன் சார், பாருங்க. அது வந்து டெம்ப்ளேட் ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆமாங்க சார். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணலைன்னா வராது. ரீஸ்டார்ட் பண்ணேன் சார். இதெல்லாம் டேட்டாபேஸ் தான் எதுவும் யூஸ் பண்ணல சார். சும்மா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. index.html கரெக்டாக தான் இருக்கு. இது வந்து கண்ட்ரோலர்ல வந்துட்டு இதை போட்டீங்க, கண்ட்ரோலர் போட்டீங்க, கிளாஸ் போட்டீங்க, கெட் மேப்பிங் போட்டீங்க, ஸ்லாஷ் போட்டீங்க, ரிட்டர்ன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. எதுவுமே தப்பு இல்லை. மற்றபடி நீங்கள் அவ்வளோதான், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நீங்கள் ரீலான்ச் பண்ணால் மட்டும் பண்ணிங்களேன். எல்லாத்தையும் ரீலான்ச் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க, பார்த்துட்டு
ட்ரை பண்ணிட்டு திருப்பியும் மெசேஜ் ஓகே பண்றேன் டெக்ஸ்ட் பண்ணுங்க சார் பார்க்கலாம். எனக்கு சரி பண்ணி கொடுத்தாரு சார் ஒர்க் பண்ண முடியலையா சார் அதான் இல்ல இல்ல நீங்க இது ஒன்றும் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை, கூப்பிடுறேன் சார் நீங்க போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்க சார் ஆ தேங்க்யூ சார் ஆ